இருந்தமிழால் நான் இருந்தேன். விருந்தோர் அமிழ்தனும் வேண்டேன். பெற்ற தாயிற்கும் பிறந்த தமிழ் மண்ணிற்கும் என் முதற்கண் மாலை வணக்கம். இந்த புத்தகம் எழுதுறத பத்தி மேடம் சொல்றேன்னு இருக்காங்க. ஆனா எனக்கு ஒரு சின்ன இன்னைக்கு காலையில நினைச்சது, புத்தகத்துக்கு மத்தவங்க எல்லாரும் நிறைய கூற்று சொல்லியிருப்பாங்க. எனக்கு ஒரே ஒரு கூற்று ஞாபகம் வந்துச்சு. புத்தகம். அதாவது அகத்தில் உள்ள கருத்தை புதுமையாக சொல்றதுதான் புத்தகமாச்சோன்னு. அது எந்த புத்தகத்தையும் நான் படிக்கல. என்னுடைய மன புத்தகத்துல ஆரம்பிச்சது. மனசுல இருக்க கோர்வையெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கலாம். அதாவது எழுதின சொற்கள்லாம் அப்படி நிலைத்து நிற்கும். பேசுற பேச்செல்லாம் அப்படியே காத்துல போகும். அந்த காலத்துல சொன்னோம். ஆனா இப்ப நம்ம பேசுற பேச்செல்லாம் இப்ப ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அது வேற விஷயம். அந்த காலகட்டத்துல புத்தகம் என்பது எழுதி வைக்கப்பட்ட ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு சிற்பம் மாதிரி. இப்ப தொடர்ந்து வந்து நல்லதுதான். புத்தகத்தால நமக்கு நிறைய பலன் இருக்கு. ஆனா மிகப்பெரிய பலன் கண்ணுக்கு நல்லது நடக்கும். இப்ப நான் கண்ணாடி போட்டிருக்கேங்க. இந்த கண்ணாடி வந்த காரணமே செல்போன் தான். இதுக்கு முன்னாடி புத்தகம் படிக்கிறப்ப நான் கண்ணாடி போடவே இல்ல. புத்தகத்தை எங்க வேணா எடுத்துட்டு போலாம். அதுல இருக்க அதுக்கு வெளிச்சம் மட்டும் தான் போதும். எங்க இருந்து வெளிச்சம் பாருங்க புத்தகத்தை படிக்கிறதுக்கு வெளிச்சம் வேணும். புத்தகம் படிச்சா நாம வெளிச்சம் ஆயிடுவோம். எவ்வளவு பெரிய சின்ன வார்த்தை, இந்த சின்ன வாசகம் நம்மளுக்கு எவ்வளவு கொண்டு போகுது பாருங்க. எவன் ஒருத்தன் புத்தகம் படிச்சுக்கிட்டு ஜெயில கூட பாருங்க, நேரு என்ன பண்ணாரு, தன்னுடைய மகள் இந்திரா காந்திக்கு ஜெயில இருந்துட்டு லெட்டரா எழுதுவாரு. அங்க செல்போன் கொடுத்து பேசுமான்னு சொல்ல மாட்டாங்க. அந்த லெட்டரை படிச்சு படிச்சு ஒரு நாட்டையே ஆண்டாங்க யாரு? இந்திரா காந்தி. அப்படி இருக்கிறப்ப எழுத்துக்கள் எவ்வளவு வலிமையானது இல்லைங்களா? இல்லைங்களா சொல்லக்கூடாது. எப்பவுமே சரிங்கன்னு சொல்லியிருக்காங்க எங்க மேடம். அப்படிதானங்க? ஒரு உண்மை நிகழ்ச்சி உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான் இல்லைங்களா? இல்லைங்களா? வார்த்தையில வந்துச்சு மாத்திக்கிறேன். இப்ப நம்ம நம்மளுடைய முன்மாதிரி சொல்றப்ப இது மாதிரி ஆட்கள் தான் முன்மாதிரி எடுத்தா நம்ம வாழ்க்கை ரொம்ப முன்ன கொண்டு போவோம். இப்ப புத்தகம் என்பது நம்மளோட புதுமைகளையே முன் கொண்டு வர்றது இல்லைங்களா? அந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பார்த்து எழுதலாமா? உலகத்துல மிகப்பெரிய திருட்டு என்னது? அடுத்தவங்க கருத்து திருடுறதுதான். உலகத்துல மிக திருட்டு உழைப்பையும் கருத்தையும் திருடுறதுதான் மிகப்பெரிய திருட்டுன்னு சொல்றாங்க. அது மாதிரி கருத்து திருடாம எண்ணங்கள்ல புதிய ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஆற்றல் இருக்கும். அந்த ஆற்றலை ஒவ்வொருத்தரும் உருவாக்கிட்டு இருக்காங்க. அந்த உருவாக்குற எண்ணங்களை எழுத்துல கொண்டு வரணும். அதுதாங்க புத்தகம். அது என்னுடைய கருத்து. இதை விட அற்புதமாக நம்மளுடைய சென்எஸ்எஸ் இயக்குனர் வந்து தெளிவாகவும் அழகாகவும் தன் நடையாலும் தன் எழுத்துக்களை வர்ணிக்க வருவார். அது திருவிக்காவுடைய நடை வந்து நமக்கு பார்த்தவொடனே புரியும். அது ஒவ்வொரு நடையும் ஒவ்வொரு யாரால எழுதுறா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இவங்க எழுதுற புத்தகத்தை பாருங்களேன், இவங்க எழுதுறாங்க கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இவதான் எழுதுனாங்களா ஒரு டவுட் இருக்கும். திருப்பி வைக்கிறப்ப எழுதிருப்பாங்களோ. அதாவது நடையே தன்னுடைய மனப்போக்குகளை மாத்தி எழுதுறாங்க. அது போல நம்மளுடைய சிந்தனையும் எப்படி எல்லாம் மாத்தி எழுதணும்னு நீங்க கத்து தருவாங்க. தெளிவாக கத்து தருவாங்க. அவங்களுடைய உந்துதல் தான். நான் இரண்டு புக்கு எழுதியிருக்கேன். 2 நூல் எழுதியிருக்கேன். அந்த 2 நூலுக்கு முதல் நூலுக்கு எழுத்துச்சிறப்பு அவார்டும் வாங்கியிருக்கேன். 2வது நூலுக்கு படைப்புச்சம் அவார்டு வாங்கியிருக்கேன். இதுக்கெல்லாம் ஊன்றுகோலாக்க நம்மளுடைய சென்எஸ்எஸ் இயக்குனருக்கு மிகுந்த நன்றியை சொல்லிக்கிறேன். என்னை பல பிரம்மாக்களை படைப்பு பிரம்மாக்களை உருவாக்குற ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் முதல்ல நன்றி இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன். உங்களை எல்லாம் பாக்குறப்ப நன்றியை பாராட்டுதல சொல்லிக்கிறேன். நீங்க எல்லாம் அடுத்த நிறைய புத்தகம் எழுதியிருப்பீங்க நீங்க ஏற்கனவே. இருந்தாலும் இனி வருங்காலத்துல எப்படி புத்தகத்தை இன்னும் புதுமையா எழுதலாம் அப்படின்னு சொல்ல வருவாங்க நம்மளுடைய இயக்குனர். அது மட்டும் இல்ல, நீங்க யாராவது புத்தகம் எழுதியிருந்தீங்கன்னா அவங்களுடைய கருத்தையும் இங்க பகிர்ந்து ஆக்சுவலி கலந்துரையாடல் தான் சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க உங்களுடைய கருத்துக்கள் இப்படி இருந்தா நல்லா இருக்கும். ஒரு விஷயத்த பல பேர் அலசி ஆராயக்குள்ளதான் அதனுடைய இன்னும் கொஞ்சம் மென்மைகள் அது உருவேறுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதை இப்ப நம்ம ஒவ்வொரு கலந்துரையாடல் பார்க்க போறோம். நன்றிங்க. இதுவரை பொறுமையா நான் பேசுனத பொறுமையா கேட்டிருக்கீங்க. நீங்க அவங்க பேசுறத கேட்க போறீங்க. நம்ம பேச நம்ம கேட்க போறோம். நன்றிங்க. வணக்கம். தலைமை உரையாக எங்களுடைய சென்எஸ்எஸ் இயக்குனர் பேசுவாங்க. நம்ம கேட்கலாம் வாங்க. வணக்கம். சென்எக்ஸஸ் கலை மற்றும் கலாச்சாரம் என்ற நிகழ்வில் இன்று இணைந்திருக்கக்கூடிய அத்துணை இதயங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுதல்களையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய தினம் முனைவர் சத்யா அவர்கள் சொன்னது போல நூலாசிரியர் நேர்காணல் நிகழ்வு அது இன்று கலந்துரையாடல் நிகழ்வாக மாறி இருக்கின்றது. ஒரு நல்ல ஒரு விடயம்தான் இது. யாருக்கெல்லாம் புத்தகம் எழுதுவது குறித்தான சந்தேகம் இருக்கின்றதோ அது குறித்தான கலந்துரையாடல். இது வகுப்பு எடுப்பது கிடையாது. அவங்க சொன்னாங்க நான் எடுக்க போறேன்ட்டு, அது கிடையாது. நான் இப்ப அது வந்து 7 days ட்ரைனிங் கிளாஸ் வந்து தனிப்பட்ட முறையில
இது பண்றது. மன்னிக்கவும் மேடம். சொல்றதுனால இது வகுப்பு இல்ல, கலந்துரையாடல். கலந்துரையாடலுக்கு முன்மாதிரியா பேச சொன்னோம், வகுப்பு ஓகே. கிடையாது. அம்மா மன்னிக்கவும். பரவாயில்ல. அடிக்கடி மன்னிப்பு கேட்காதீங்க, வேணாம். அதனால வந்து ஒரு கலந்துரையாடல் நிகழ்வு இது. புத்தகம் எழுதணும்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு நிறைய பேற்றுக்கு இருக்கு. ஆனா அந்த கனவு வந்து எனக்கு சுத்தமா இருந்தது கிடையாதுங்க. எனக்கு நான் காலேஜ் படிக்கிற பொழுது பிஜி, எம்ஏ படிக்கும் பொழுது பூர்ணச்சந்திரன் ஒரு சார் இருப்பாரு. அவர் சொல்லுவாரு, நான் பட்டிமன்றம்லாம் போயிட்டு இருக்கும் பொழுது சொல்லுவாங்க, "ஏங்கம்மா பேசுறதுக்கு போயிட்டே இருக்கீங்க. பேச்சை விட எழுத்து தான் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அதனால நீங்க எழுதுங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் வந்து எழுத உட்கார மாட்டேன். காரணம் என்னன்னா, பேசுறது எனக்கு வந்து இனி இ இ எளிதாக இருந்துச்சு. நம்ம பேச போனோம் அப்டின்னா, ஒரு ரூ. 500 பணம் தருவாங்க. பட்டிமன்றத்துக்கு போனோம்னா, ஒரு ரூ. 500 பணம் குடுப்பாங்க. சாப்பாடு போடுவாங்க. ஒரு மாலை போடுவாங்க. ஒரு பொன்னாடை குடுப்பாங்க. நல்ல மரியாதையா கவனிப்பாங்க. இதெல்லாம் அப்போ இருக்கும். ஆனா வந்து எழுதுறோம் அப்டின்னா, நம்ம எழுதணும். அத யார் அங்கீகரிப்பாங்க? அது எதுல வரும்? நமக்கு அது பணம் வராது அப்டின்ற ஒரு எண்ணத்துல அந்த டைமிங்ல நான் வந்து எழுதுறதுல வந்து கவனம் நான் செலுத்தல. பேச்சுல மட்டும் தான் கவனம் செலுத்திட்டு இருந்தேன். ஆனா அவர் வந்து ரொம்ப என் மேல அக்கறைப்பட்டு சொல்லிட்டே இருப்பாரு. "பேச்செல்லாம் காற்றோட போயிடும்மா. நீ எழுதுற எழுத்து ஒவ்வொன்னும் நிலைச்சு நிக்கும். எழுத கத்துக்கோங்கம்மா. எழுதுங்கம்மா. உனக்கு அற்புதமா நடை இருக்கு. எழுதுங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் உண்மையாலுமே நான் காது குடுத்து கேட்டது கிடையாது. அ ஏன்னா பேசுறது வந்து யாருடைய பேச்சுனாலும் நம்ம கேட்டுறலாம். ஒரு 4 பட்டிமன்றம் நம்ம போறோம்னா, அவங்க சொல்ற பாயிண்ட் நல்லா இருக்கு, இவங்க சொல்ற பாயிண்ட் நல்லா இருக்குன்னா, அதுலருந்து ஒரு பாயிண்ட் உருவாகும். நம்ம பேசுவோம் அது. அவர்கள் அப்படி சொன்னார்கள், இவர்கள் இப்படி சொன்னார்கள். ஆனா எழுதுறது அப்படி எழுதிற முடியாதே! அப்படின்ற பயம் எனக்கு வந்து ரொம்ப இருந்தது. எழுதுறதுக்கு வந்து உட்கார்ந்து தனிப்பட்ட ஒரு ஆற்றல் வேணும் போல இருக்கு. இதெல்லாம் நான் நினைச்சதுனால நான் எழுத்துல வந்து நான் கவனம் செலுத்தவில்லை. எனக்கு எளிதாக இருப்பது பேச்சு அப்படின்னு நான் விட்டாச்சு. ஆனால் சில பேத்துக்கு தெரியும். பல பேத்துக்கு இதுல தெரியாதுன்றதுனால இந்த கருத்த நான் ஷேர் பண்ணிக்கிறதுல. ஏன் எழுதுறது ரொம்ப முக்கியம்? எனக்கு தெரிஞ்சு நீங்க டாக்டர் போட்டு சில பேர் இருக்காங்க. கல்லூரி பேராசிரியர்கள் இருக்கிறதுனால, நான் வந்து அத சொல்லணும்னு விருப்பப்படுறேன். நானும் ஒரு 17 ஆண்டுகள் கல்லூரியில பேராசிரியராக பணிபுரிந்து வந்தவள் தான். ஆ ஹார்வர்ட் யுனிவர்சிட்டில ஒரு போஸ்டிங்க்கு கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? அது வந்து ஒரு 7 ரவுண்டு இன்டர்வியூ இருக்கும். அதுல 5 ரவுண்டுக்கு நம்ம வந்து செலக்ட் ஆயாச்சு. 6த் ரவுண்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ எவ்ளோ புக் நம்ம எழுதியிருக்கோம் அப்படின்ட்டு. அதுவரைக்கும் நான் எழுதியிருந்த புத்தகத்தோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் சேர்ந்து எழுதின புத்தகம் அப்படின்னு பார்க்குறப்போ, தமிழ் இலக்கிய வரலாறுன்னு ஒரு புத்தகம் எழுதியிருந்தாங்க. காவேரி மகளிர் கல்லூரி திருச்சியில பணிபுரிஞ்சுட்டு இருக்கிறப்போ, எங்க டிபார்ட்மெண்ட்ல 10 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். இந்த 10 பேரும் சேர்ந்து ஒரு தமிழ் இலக்கிய வரலாறு எழுதினோம். தொகுப்பு புத்தகம். அது ஒண்ணு எழுதியிருந்தோம். அதுக்கப்புறம் 100 கவிஞர்கள், 100 கவிதைகள் நான் படிக்கிறப்ப எங்க கல்லூரி மேடம் வந்து அவங்க தயாரிச்சு குடுத்தாங்க. அதுல ஒரு கவிதை எழுதியிருக்கேன். அவ்வளவுதானே தவிர, தனிப்பட்ட முறையில நான் எந்த விதமான புத்தகமும் நான் போடல. அதுக்கப்புறம் நம்ம பேப்பர் பிரசன்டேஷன் பண்ணுவோம் இல்லைங்களா? அதுல வந்திருக்கக்கூடிய புத்தகங்கள் தான் இருக்குமே தவிர, நம்ம தனிப்பட்ட முறையில எதுவுமே போடல. ஆனா இது மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆகி, எனக்கு வந்து அந்த வேலை கிடைக்காம போயிடுச்சு. ஓகேங்களா? அப்ப கூட அவங்க சொன்னாங்க, "மத்த எல்லாத்துலயுமே இது இருக்கீங்க மேடம். இந்த இந்த விஷயம் தான் உங்கள்ட்ட ப்ராப்ளமா இருக்கு. ஒரு புத்தகம் கூட நீங்க போடாம இருக்கீங்க. குறைஞ்சது 7 புத்தகமாவது எங்களுக்கு போட்டுருக்கணும். அடுத்த வருஷம் நீங்க அப்ளை பண்ணுங்க. அ அதுக்குள்ளார உங்களால 7 புத்தகம் போட்டுற முடியும்" அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு நான் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நான் ரிசைன் பண்ணிட்டேன் இந்த ஜாப் அப்படின்றதுனால, நான் ஏன் அத பத்தி நம்ம யோசிக்கணும்? நம்ம தானே லெக்சர் கிடையாது, புரொஃபசர் கிடையாது. நம்ம ஏன் அத பத்தி யோசிக்கணும்? நானும் விட்டுட்டேன். ஆனா, எத்தனையோ பேர் வந்து புரொஃபசர்ஸ், லெக்சர்ஸ் இத மாரி தெரியாம இருப்பாங்க இல்லையா? இது மாரி அவங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு ஆசைப்படலாம். இல்ல நம்ம நாட்டுக்குள்ளயே திரும்பி இன்னொரு சட்டம் கூட வரலாம். கண்டிப்பா இப்பயே வந்துருச்சு. பேராசிரியர் புத்தகம் போடணுன்றது இப்பயே கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால இத நம்ம ஏன் சொல்லக்கூடாது? ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு நெனச்சு ஆரம்பிக்கப்பட்டது தான் சென்னெக்ஸஸ்ல ஒரு பிரிவான புக் ரைட் நவ் ஹப். பேரே பார்த்தீங்கன்னா, புக் ரைட் நவ் இப்போதே புத்தகம் எழுது அப்படின்னு ஒரு ஹப் ஒரு ஒரு மன்றம் ஒண்ணு ஆரம்பிச்சோம். ஓகேங்களா? புக் ரைட் நவ் ஹப்னா ஆங்கிலத்தில நீங்க வச்சுக்கலாம், தமிழ்லயும் வச்சுக்கலான்றதுனால அந்த ஒரு பேரோட ஆரம்பிச்சு, அ நம்ம புத்தகம் எழுதுவதற்கு ஊக்குவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேத்த ஊக்குவிச்சு அவங்க எழுதுறாங்க. அதுல நம்ம இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, 28 நூல்கள் நம்ம வெளியிட்டு இருக்கிறோம். ஆ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. இன்னமும் வரக்கூடிய மார்ச் மாதத்துல ஒரு கொஞ்சம் நூல்கள் வெளியிடணுன்ட்டு விருப்பத்துல இருக்கு. இப்பொழுதைக்கு ஒரு 4 நூல்கள் கையில இருக்கு. இன்னும் யாரெல்லாம் நீங்க நூல்கள் எழுதணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, அதுக்கு தடையா இருக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு உங்களுக்கு தெரியும். எதெல்லாம் தடையா இருக்கு? ஒரு மிகப்பெரிய விஷயம் பயம் ஒண்ணு இருக்கும். பயம் வந்து ரொம்ப பெரிய தடையா இருக்கும். ஏன்னா எனக்கு இருந்தது அதான். இன்னொன்னு பொருளாதாரம் ரொம்ப பெரிய தடையா இருக்கும். இதுக்கு இவ்ளோ காசு ஆகுமே, இவ்ளோ காசு ஆகுமேன்னு பொருளாதாரம் மிகப்பெரிய தடையா இருக்கும். இன்னொன்னு என்ன எழுதுறது அப்படின்றது எழுதணும். பட் என்ன எழுதணும் அப்படின்றது தெரியலையே அப்படின்றது ஒரு தடையா இருக்கணும். இன்னொன்னு என்ன மாதிரியான எழுத்து நடையை இவங்க ஏத்துக்கிடுவாங்க. என்ன மாதிரியான விஷயங்கள் இதுல இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும்.
இது மாதிரியான அதுக்கப்புறம் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் உணா தடங்கல்கள்லாம் உங்கள்கிட்ட இருக்கும். சோ அதெல்லாமே நீங்க நிவர்த்தி செய்வதற்கான ஒரு கலந்துரையாடல் நிகழ்வாக இன்றைய நிகழ்வு இருக்கட்டும் அப்படின்றதுதான். ஏன்னா புத்தகம் எழுதுவது மிக மிக அவசியம். நீங்கள் ஒரு ஆசிரியராகவோ அல்லது பேராசிரியராகவோ இல்ல ஒரு குழுவியை நிர்வகிக்கக்கூடிய ஒரு தலைவராகவோ பிராண்டிங் பண்ணக்கூடிய பொறுப்புல இருப்பாங்க சில பேர் இல்லைங்களா? அது மாதிரியாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நூலாவது எழுதணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிசினஸ் பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதா இருக்கக்கூடியவங்க அவங்க எழுதுறாங்களோ இல்லையோ ஆள வச்சு கூட ஒரு புத்தகம் எழுதி போட்டுருவாங்க. இப்ப டாடா எழுதின புத்தகம் இருக்கு, அம்பானி எழுதின புத்தகம் இருக்கு அப்படின்னா அவங்க எழுதிருக்காங்க நமக்கு தெரியாது. பட் ஒரு புத்தகம் கண்டிப்பா அவங்க வாழ்நாள்ல எழுதணும் அப்படின்ட்டு ஒரு இது இருக்கும். அது மாதிரி வந்து ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ல விருப்பப்படக்கூடியவங்க எல்லாருமே ஒரு நூல் எழுதுவாங்க கண்டிப்பா. அது மாதிரி உங்களை யாருக்கேனும் விருப்பங்கள் இருந்ததுன்னா நிச்சயமாக நீங்கள் வந்து அந்த நூல் எழுதுவதற்கு நாங்கள் எந்த அளவிற்கு உறுதுணையாக இருக்க முடியும் அப்படின்றத எங்க பக்கத்துல இருந்து நாங்க கை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம். உங்களுக்கும் அது விருப்பம் இருந்தா கொடுத்தீங்கன்னா இருக்கை தட்டினால் ஓசை வரும் மாதிரி நிச்சயமாக நூல் எழுதுவதற்கு எங்களால் ஆன இயன்ற நாங்கள் துணையாக நாங்கள் நிற்போம். இப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான சந்தேகங்கள், என்ன மாதிரியான அச்சங்கள் அதெல்லாம் இருக்குன்றதை நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதற்கு முன்னாடி அகவல் பெண்டீராக வளர்மதி அசன் அவர்களும் தேன்மொழி அம்மையாரும் இருக்காங்க. அவங்களுடைய கருத்தை இங்கு பதிவு செய்த பிறகு ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி தொடங்கப்படும். நன்றி. நன்றிங்க சத்யம்மா. அனைவருக்கும் வணக்கம். சென்னெக்ஸஸ் கலை மற்றும் கலாச்சார மன்றம் இயக்குனர் கவிதாம்மா அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கங்கள். புத்தகம் வெளியிடுவது பற்றி ஒரு அருமையான ஒரு நிகழ்வு. எல்லாத்துக்குமே ஆசைதான் ஒரு புத்தகம் வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதாவது ஏஎல் பிரீட்டி எழுதுன வந்து ஒரு புத்தகத்துல உள்ள விமர்சனம் படிக்க நேர்ந்தது. அது புத்தகத்தோட பேர் என்னன்னா ஹவு டு டேர்ன் யுவர் எபிலிட்டி இன்டு கேஷ் அப்படின்ட்டு. அதுல பாத்தீங்கன்னா அவரு சொல்லியிருப்பாரு, அந்த புத்தக விமர்சனத்தை நான் படிச்சதுதான், உங்களை சுத்தி எல்லாம் இருக்கிறது, உங்களுக்கு தான் கண் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது மாதிரி நம்மளை சுத்தி சுத்தி எல்லாம் இருக்கு, நம்ம தான் அதை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த பார்வை வந்து நம்ம கிட்ட இல்லை அப்படிங்கிறதுதான் அந்த புத்தகம் வெளியிடாமைக்கான ஒரு முதன்மையான காரணம். இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா 1993-94 வந்து ஒரு தனியார் பள்ளியில ஆசிரியையா இருக்கும்போது என்னோட முதல் கவிதை தினமலர் வாரமலர்ல வந்தது. என்னன்னா அதுக்கு முந்தின வாரமே வந்து வார வாரம் திங்கட்கிழமை வரும், ஒரு புகைப்படம் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு தகுந்த கவிதை வந்து எழுதி விடுங்கன்னு சொல்லுவாங்க. அதை மறுவாரம் வந்து சிறந்த கவிதையை தேர்ந்தெடுத்து போட்டு விடுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பாப்பா, ஒரு தட்டுல பால் இருக்கும், பாப்பாக்குள்ள கிண்ணத்துல அந்த பால், அதுல பூனையும் வாய் வச்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு புகைப்படம் போட்டு விட்டுருந்தாங்க. அதுக்கு நான் எழுதியிருந்தேன், உன் பசியிலும் பறிக்கும் ஜீவனை பார்த்து அமைதியாக இருக்கிறாயே, ஒரே ஜீவன் குட்டி ஜீவன் என்பதாலாய் அப்படின்னு மட்டும் அந்த ஹைக்கு மாதிரி எழுதி அனுப்பி விட்டுருந்தேன். அது பிரசுரமா இருந்தது. இது 93-94. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதழ்கள்ல ஒரு தீபாவளி மலர்ல, பொங்கல் மலர்ல இந்த மாதிரி கவிதைகள் வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனாலும் இன்று வரை நூல் வெளியிடாமைக்கு என்ன ஒரு காரணம்னு எனக்கும் தெரியல. இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. என்னுடைய கவிதைகள் எல்லாமே ஒரு 100 கவிதைகள் வரைக்கும் தொகுப்பாட்டு என்னோட மெயில் ஐடியில போட்டு வச்சிருக்கேன். அது இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. சோ அப்போ நம்ம அதுக்கான கவிதாமா சொன்ன மாதிரி இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற நம்ம யோசித்தோம்னா, இந்த மாதிரி நம்ம ஆளுமைகள் கொடுக்கக்கூடிய அந்த தகவல்களை வந்து நம்ம உள்வாங்கிக்கிட்டோம்னா நாமளும் வந்து கண்டிப்பாக ஒரு நூல் வந்து வெளியிடலாம். இது அதற்கான ஒரு நிகழ்வு தான். அதனால என்னோட வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வு சிறக்க வாழ்த்துக்கள், வணக்கங்கள். அனைவருக்கும் பயனளிக்கும் வகையில் இந்த நிகழ்வு இருக்கும், இந்த கலந்துரையாடல் நிகழ்வு அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அம்மா. நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா. நீங்க உங்களுடைய கவிதைகள்லாம் காவியமா வந்துருங்க சீக்கிரமா. உங்களுக்கு கனவு கவிதைகளை நினைவு கவிதையாகும் புத்தகத்துல வந்துரும். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நம்மளுடைய சென்எக்ஸஸ் இயக்குனர் நம்மளை கண்டிப்பா வழிநடத்தி கொண்டு வந்துருவாங்க, எனக்கு சந்தேகமே இல்லை. நம்ம அகவலி பண்டீர் மட்டும் இல்ல, பல்வகை நூல்களே நம்ம ஆக்கம் கொண்டு வந்துருவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதே போல உங்க எல்லாருக்கும் நம்பிக்கை வந்துரும். அடுத்த நம்மளுடைய புத்தக கலந்துரையாடலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ற பன்மொழி நாயகி தேன்மொழி அம்மா வந்திருக்காங்க, மேற்கொண்டு கொண்டு செல்வாங்க. வாழ்த்துறை வழங்க வாங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்முடைய சென்எக்ஸஸ் கலை மற்றும் கலாச்சார மன்றத்தின் சார்பாக வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை நாம வந்து ரைட் நவ்
அந்த ரைட் புக் நவ் இந்த ஒரு ஹப்பை வந்து நம்ம என்ன பண்றோம், புக் ரைட் நவ் இந்த ஹப் இதை வந்து நம்ம வார வாரம் திங்கட்கிழமை பார்த்து கொண்டு வருகிறோம். சில புத்தகங்கள் வந்து நம்ம விமர்சனம் பண்ணோம், ஒரு திறனாய்வு பண்ணோம், அவங்க அந்த நூலாசிரியர்களை நேர்காணல் செய்தோம். இன்றைக்கு வந்து வேற ஒரு மாதிரியான ஒரு கலந்துரையாடலாக இந்த நிகழ்வு, அதாவது நிறைய பேருக்கு இப்போ பார்த்திருக்குமோ, அந்த திங்கட்கிழமை எல்லாம் பார்த்திருப்பாங்க வந்த போது. அப்ப பார்த்திருக்கும் போது நிச்சயமாக ஒரு சிலருக்கு அந்த எண்ணம் வந்திருக்கலாம், நம்ம கூட ஒரு நூலாசிரியர் ஆகலாமே, நம்ம கூட அதையெல்லாம் வந்து, ஏன்னா எல்லாருக்குமே அவங்க கவிதா மேம் சொன்னபடி நமக்குள்ள எப்பயோ ஒரு சிந்தனை வரும். ஏன்னா எல்லாமே இன்னைக்கு நம்ம கண் எதிரில பாக்குறது எல்லாமே வந்து அந்த ஆவணப்படுத்தப்பட்டது, எழுத்துக்களை ஆவணப்படுத்தப்பட்டது. அவங்களுடைய கவிதைகளாகட்டும், கட்டுரைகளாகட்டும், சிறுகதைகளாகட்டும், காப்பியங்களாகட்டும், எப்போதோ 3000 வருடமோ 5000 வருடத்துக்கோ முன்பாக எழுதப்பட்ட தொல்காப்பியத்தை இன்றை வந்து விடாம நம்ம நெகிழ்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், அது வந்து எழுதி வைக்கப்பட்டதாலதான். அது பேசிட்டு போயிருந்தா அங்க போயிட்டு அது மறைந்து போயிட்டு இருக்கும், காற்றோடு காற்றாக பேச்சில் கலந்து கரைந்து போயிட்டு இருக்கும். அது வந்து நம்ம ஆவணப்ப எழுத்துக்களின் வந்து அன்றைக்கு ஓலைச்சுவடிகள் மூலமோ கல்வெட்டின் மூலமோ எப்படியோ ஒன்றை அன்றைக்கு நம்முடைய எழுத்துக்களை அவங்க வைத்ததுனால்தான் இது எல்லாத்துக்கும் ஆதாரமாக இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய வரலாற்றை வந்து திரும்பி பார்க்க முடிகிறது. அதே போன்ற நம்முடைய எண்ணங்களை, கருத்துக்களை, நம்முடைய ரசனையை, நம்முடைய திறமையை, நம்முடைய எழுத்தினுடைய அந்த ஊற்றை எல்லாவற்றையுமே நம்ம வந்து ஒரு சேர்த்து வைக்கணும். எங்க சேர்த்து வைக்கிறது அதையெல்லாம்? இப்போ நம்ம ஒரு பிளாக் ஆரம்பிச்சு அதுல கூட, அந்த பிளாக்ல கூட நம்ம என்ன பண்ணிட்டு போலாம், எழுதிட்டு போலாம். அப்படியெல்லாம் இருந்தா அது சரி வருமா? ஒரு கையெதிரில கண்ணெடுத்து ஒரு புத்தகத்தை எடுத்து அதை வாசிக்கும் போது அந்த கிடைக்கிற ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதியும் ஒரு மகிழ்ச்சியும் வந்து நமக்கு அதை போல எல்லாம் படிக்கும் போது கிடைக்கிறது இல்லை. அதை குறிப்பா சொல்ல போகும்போது நம்முடைய எழுத்துக்கள், அது நான் சொல்ல வர்றது. மத்தது கூட கொஞ்சம் படிச்சுட்டு போயிடலாம், சரி பொழுதுபோக்கு இல்லை அப்படின்னும் போது ஏதோ ஒண்ணு படிச்சோமா போனோமான்னு போயிடலாம். ஆனா நம்முடைய எழுத்துக்கள் நம்ம சிந்தனையில எப்படி இருக்குன்னு வந்து நம்ம பின்னோக்கி பாக்குறதுக்கு, ஏன் நான் சொல்றேன்னா, நிறைய கவிதைகள் நான் கூட கிட்டத்தட்ட ஒரு 400 500 கவிதைகள் இதையெல்லாம் எழுதி அலைபேசியில் வைத்து, அலைபேசி தொலைந்து போன போது அதுவும் தொலைந்து போனது. என்னுடைய அத்துணை இவருடைய கற்பனையாகட்டும், நான் ரசித்தவை, நான் நேரில் பார்த்தவை, எனக்குள்ள எழுந்த அந்த ஒரு உணர்ச்சி கொந்தளிப்பு, அது மகிழ்ச்சியாகட்டும், சோகமாகட்டும், சினமாகட்டும், எப்படியான உணர்ச்சிகள் எல்லாத்தையும் அந்த கவிதையில வடித்து வச்சிருந்தது எல்லாமே தொடர்ந்து போயிடுச்சு. ஆனா இப்படி அது வந்து ஒரு புத்தகமாக அது ஒரு மறுவடிவம் பெறும்போது அது காலத்துக்கும் அழியாத ஒரு நமக்கு ஒரு களஞ்சியமாக அது சேர்த்து வைக்கப்படுகிறது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால ஒரு நம்முடைய புக் ரைட் நவ் ஹப்ல வந்து அதை செய்திருக்காங்க. அவங்க செய்த அந்த ஒரு அனுபவத்தின் அடிப்படையில தான் அவங்க பேசுறாங்க, சொல்றாங்க. அதே போல விருப்பம் இருக்கவங்க செய்யலாம். இப்பயே கூட எழுத தொடங்கிடலாம், இல்ல எழுதி வச்சிருந்தவங்க அதுக்கு இன்னும் அதை வந்து உடனே நமக்கு வந்து எழுத்து மட்டும் நமக்கு இப்ப எழுதும்போது ஒரு மாதிரி இருக்கும், 1/2 மணி நேரம் கழிச்சு படிச்சேன்னா ஒரு மாதிரி இருக்கும், நாளைக்கு காலையில படிச்சா ஒரு மாதிரி இருக்கும், நாளைக்கு மதியம் படிச்சா ஒரு மாதிரி இருக்கும். அதுல வந்து நம்ம வந்து மாற்றங்கள் செய்து கொண்டே வருவோம், அது வந்து செதுக்கி கொண்டே வருவோம். முதல்ல எல்லாம் நமக்கு வந்து தேவையில்லாத என்னவோ ரொம்ப யோசிச்சு போட்டு அந்த சொற்களை வந்து தேர்ந்தெடுத்து எழுதுவோம். அப்புறம் பார்க்க சில சொற்கள் வந்து இது தேவையில்லையே, அதை வந்து நம்ம சுருக்கி அப்படியே அதை மெருகேற்றி பார்க்கும்போது அதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு நேரம் தேவைப்படும். அது ஒரு நாளாக இருக்கலாம், ஒரு வாரமாக இருக்கலாம், எப்படியோ நம்ம அதை பின்னாடியே ஓடிக்கொண்டிருந்தால் நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியும். அப்படியான ஒரு சில விடயங்களை இப்போதிலிருந்தே நாம் ஆரம்பித்தோமானால், அப்போ ஒவ்வொருத்தருக்கு இப்ப அவங்க அவசியம் சொல்றாங்க, முனைவர் அவங்களுக்கு எல்லாம் வந்து எழுதுறது அவசியம் சொல்றாங்க. இதை போல மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் கூட தவறி போயிடுச்சுன்னு சொல்லும்போது நிச்சயமாக வருத்தமாக இருக்கிறது. எவ்வளவு திறமை, எவ்வளவு கடும் உழைப்பு எல்லாம் இருந்தும் கூட அங்க வந்து அவங்களுடைய ஒரு அறியாத்தனம் அப்படின்னு சொல்றதா அந்த சமயத்துல அதுக்கு போகும்போது ஒரு 7 புத்தகங்கள் போட்டிருக்க வேண்டும் என்று தெரியாமல் இருந்ததா, இல்லாட்டி வந்து அந்த போட முடியாமல் எல்லாம் அவங்க பணியில ஓடிக்கிட்டு இருந்தனால அந்த காலகட்டம் அவங்களுக்கு போதுமானதாக இல்லையா, ஏதோ ஒன்று அது தெரிந்தோ தெரியாமலோ நடந்துவிட்ட ஒரு விடயத்தை அவங்க அதை ஒரு பாடமாக வைத்து மற்றவங்களுக்கு தன்னுடைய அனுபவத்தை சொல்லும் போது அதை வந்து தெரிந்து மற்றவர்களும் செயல்படலாம். அதற்காக நம்முடைய இந்த சின்னெக்ஸஸ் கலை மற்றும் கலாச்சாரத்தின் ஒரு அங்கமாக இந்த நூல் விமர்சனம் இருப்பதனால நம்முடைய அனைவரின் நூலும் கூட அங்கு எனக்கு கூட ஆசை, நான் கூட இப்படி என்னுடைய நேரங்கள் எல்லாம் கட்டுக்கட்டா புக்கு வாங்கி வச்சிருக்கேன். அப்படியே எவ்வளவு எத்தனை புக்கு வாங்கி வச்சிருக்கேன்னு தெரியாது.
அவ்வளவு வாங்கி வச்சிருக்கேன். இப்ப கூட பெங்களூர் நடந்த புத்தக கண்காட்சிக்கு போயிட்டு அவ்வளவு புத்தகம் வாங்கினேன். ஆனா படிக்கிறதுக்கான நேரம் கூட இப்ப இல்லைன்றது ஒரு உண்மை. இருந்தாலும் அதை ஒதுக்கி எழுத வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டு தான் இருக்கிறேன். அதை எப்படி எழுதுறது, எங்க எழுதுறது, எதை 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 நான் வந்து ஒரு கருவாக வைத்து எழுதுவது அப்படின்றதுதான் நான் யோசிச்சுட்டேன். ஏன்னா நான் இந்த துறையில இருக்கும்போது நிறைய பேரை நான் பாக்குறேன். கவிதைகள் புத்தகங்கள் போட்டுக்கிட்டு என்னுடைய கவிதைகள் படிக்கிறீங்களா படிக்கிறீங்க அப்படின்றபடி, கட்டுரைகளாகட்டும் சிறுகதைகளாகட்டும் எதுவுமே இப்ப வந்து கொஞ்சம் எடுபடாத ஒரு சூழலா இருக்கு. அப்ப எதை போல எழுதுனா அது வந்து மக்களிடம் கொண்டு சேர்க்க முடியும் என்ற யோசனையில் தான் நான் கொஞ்சம் நேரத்தை எடுத்துட்டு இருக்கேன். அது எடுத்தாச்சுன்னா எனக்கு வந்து அதுக்கப்புறம் வேகமா போயிடுவேன், அது வேற. அது இல்லாம நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கேன், கவிதைகள் எழுதியிருக்கேன், வேற வேற புத்தகங்கள் எல்லாம் வெளிவந்திருக்கு, அப்படியெல்லாம் வந்திருக்கு. அதையெல்லாம் சேகரித்து போடுறதா, நம்ம வந்த இடத்தையே ஒரு ஒரு நூலாக்கம் செய்தா எப்படி இருக்கும், இப்படி பல்வேறு சிந்தனைகள் ஓடிட்டு தான் இருக்கு. அப்படியான எண்ணங்கள் உங்களுக்குள் இருந்துச்சுன்னா நீங்க வந்து அதை செம்மையாக அதை எப்படி உங்களுடைய ஒரு புத்தகமாக வர வேண்டும் என்றால், உங்களுடைய நோக்கம் எப்படி நீங்க பாக்குறீங்க, ஒரு புத்தகம் உங்களுக்கு எந்த வகையில பிடிச்சிருக்கு, கவிதையின் நூலா பிடிச்சிருக்கா, ஹைக்கூ கவிதைகள் பிடிக்குதா, மரபு கவிதைகள் பிடிக்குதா, இல்ல வேற மாதிரி எப்படி பிடிக்கிறது, அதை நீங்க நல்லா யோசிச்சு ஒரு முறை அதுக்கெல்லாம் நீங்க உங்களை தயார்படுத்திக் கொண்டு எழுத அமர்ந்தால் வெகு குறைந்த காலத்திற்குள் நிச்சயமாக நீங்கள் நினைத்த ஒரு இடத்தை வந்து பிடித்துவிட முடியும். அதாவது ஒரு ஆசிரியராக, எழுத்தாளராக, மக்கள் எல்லாருக்கும் ஒரு அறிந்து கொள்ளும் வண்ணம் உங்களுடைய அந்த படைப்பு திறன் வந்து எல்லாரையும் போய் சென்று அடையும் என்று சொல்லி, அதை போன்று நாம் அனைவருமே முயற்சிப்போம் என்று நமக்கான அந்த ஒரு ஊக்கத்தை ஆக்கத்தை இன்றிலிருந்து எடுத்துக்கொண்டு நம் நகர்வோம். இப்போது இந்த கலந்துரையாடல் மூலமாக நம்ம எப்படி எல்லாம் எழுதலாம், எல்லாருக்கும் ஒவ்வொரு ஐயம் இருக்கும் இல்லையா? ஐயோ முதல்ல எது எடுக்கணும், நமக்கு கரு வேணுமா, அந்த கதைக்கான கருவோ இல்ல கவிதைக்கான கருவோ, ஏதாவது ஒண்ணு நமக்கு எதை வச்சு எழுதணும், எப்படி எழுதணும், அந்த எழுத்துக்கள் எப்படி வரணும், ஏதாவது உங்களுக்குள்ள சந்தேகங்கள் இருக்கலாம். அதையெல்லாம் இப்ப வந்து நம்ம ஒருத்தர கேட்டு அந்த கலந்துரையாடல் மூலம் அதை சரி செய்து கொண்டு இன்னும் நம்ம மேம்படுத்திக் கொள்ள முயற்சி செய்வோம். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம் தென்மொழி அம்மா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நீங்க சொன்னீங்கல்ல, உங்களுடைய தொலைபேசி போயிடுச்சு, அதுல நிறைய நானும் ஒரு கவிதை எழுதி வச்சிருந்தேன். உங்களோட நினைவுகள், கண்டது கேட்டது எல்லாமே நினைச்சு வச்சிருந்தீங்க. பாருங்க, எழுதி வச்சிருந்தா இது போயிருந்திருக்காது. பட் ஆனா உங்களுக்கு ஒரு செல்போன் வந்து என்னதான் நம்ம எவ்வளவோ மிஷின் வேர்ல்டு வந்தாலும் நம்மளுடைய எண்ணங்கள் போக்குள்ள மனசு கஷ்டமா இருக்குல்லே. இதே புத்தகத்தை எழுதுனா போறது இல்ல, அப்படியே நமக்கே அதை போயிடுச்சு. நம்ம யோசிக்கும் போது நம்ம எழுதுறது மறுபடியும் வர்றது கிடையாது. எப்பயோ அந்த ஒரு ஃப்ளோ அது எப்பயாவது நமக்கு நம்மை அறியாமல் வந்து விழும். அதே போல விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஆழமா இருக்கும், நமக்கே அறியாம யோசிச்சு எழுதுறதும் உண்டு. அப்படியான 2 வகையுமே இருந்துச்சு. அது எல்லாமே ஒரு கவிதை 2 கவிதை மிஸ் ஆனாலேயே ஏதோ பறி கொடுத்த மாதிரி உட்கார்ந்துருப்போம். நீங்க இத்தனை கவிதை தொலைச்சது நீங்க ஃபீல் பண்றீங்க கேட்டதே எனக்கு உண்மைதான். இவ்வளோ ஒரு கசப்பான உண்மை இல்லைங்களா? இந்த உண்மைக்கெல்லாம் நமக்கு கொண்டு ஒரு உருவம் கொடுக்கணும் மேடம். அப்புறம் சொன்னீங்க, நீங்க வந்து ஒரு கவிதையா இருக்கட்டும், சிறுகதையா இருக்கட்டும், அத நம்ம மத்த எதுவா இருக்கட்டும், நம்ம பாக்குறப்போ ஒரு மன நிறைவு வரணும். அந்த மன நிறைவு படிக்கிற அத்தனை பேருக்கும் வரணும் இல்லைங்களா? இப்ப நான் கற்பனையாகட்டும், எந்த ஒரு கருவா இருக்கட்டும், அந்த கரு நமக்கும் இந்த மனநிறைவு படிக்கிற பாக்குறவங்களுக்கும் மனநிறைவு கொண்டு வரணும். ஏதோ எடுத்தோம், பேனா எடுத்தோம், எழுதணும்ன்றது இல்லைன்னு சொன்னீங்க. அது மிகச் சரியான உண்மை. ஏன்னா நிறைய முதல்ல கட்டுரை எழுதுறேன், அது எனக்கு ரொம்ப திருப்தி இருந்தது. 2வது சிறுகதைகளுக்கு ஒரு நிழல் இருந்தது. இது எல்லாரும் எழுதுவாங்களே, இன்னும் கொஞ்சம் பெஸ்டா கொடுத்தா என்னன்னு நான் தோணிக்கிட்டு இருந்த கருத்தை நீங்க முன் வச்சீங்க. மிக சரியான சொல்லு. எனக்கு சரியான பொருந்தி இருக்கு. அது போல உங்க அத்தனை பேரும் பொருந்தி இருக்கும். நம்ம ஒவ்வொரு வார்த்தைக்கும் உங்களுடைய, அதாவது நம்ம அனுபவிச்சு சொல்றத உண்மைகள்லாம் நீங்க எல்லாருமே இதை அனுபவிச்சிருப்பீங்க. சில பேர் சொல்ல முடியல, அவங்க எல்லாமே சொல்லிட்டாங்க. இது போல பல கலந்துரையாடல் நம்ம பார்க்க போறோம். வாழ்த்துக்கள் மேடம். அடுத்து நம்மளுடைய நிகழ்ச்சியை கலந்துரையாடல பண்ணலாம். நன்றி மேடம். மகிழ்ச்சி. இப்போ இவங்க வளர்மதியமாவும் தேன்மொழியுமாவும் பேசுனதுல வச்சிருந்தோம். ஒரு சிலருக்கு வந்து ஒரு அடிப்படை சில எண்ணங்கள் இருக்கும். அதாவது ஏன் புத்தகம் எழுதணும், என்ன எழுதணும், எப்படி எழுதணும், இந்த 3 வந்து அனைவருக்கும் வரக்கூடிய ஒரு காமன் வினாவாக இருக்கும். இதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தனிப்பட்ட இது இல்லாம இருக்கக்கூடிய வினாக்கள் அவர்கள் கேட்கலாம்.
முதல்ல நம்ம ஏன் புத்தகம் எழுதணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெகசி நம்ம வந்து வாழ்ந்தோம் அப்படின்றதுக்கான ஒரு அர்த்தம் இருக்கணும் இல்லையா? அதுக்காக கூட நமக்கு ஒரு புத்தகம் எழுதலாம். லீவ் எ லெகசி அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வாழ்ந்ததற்கான ஒரு மரபை விட்டு செல்லுதல் அப்படின்ட்டு, அதுக்காக ஒரு புத்தகம் எழுதலாம். இன்னொன்னு நம்ம சொன்ன மாதிரி என்னுடைய வேலைக்கு வந்து அது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருந்தது. அந்த மாதிரியான நேரத்துல வந்து நம்ம எழுதும் பொழுது நம்மளுடைய வேலைக்கு வந்து அது ரொம்ப எளிதாக இருக்கலாம். இது அது மட்டும் இல்லாம ஒரு பெர்சனல் பிராண்டிங்க உருவாக்கி இருக்கக்கூடியவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும். பெர்சனல் பிராண்டிங் பண்ணக்கூடியவர்களுக்கு. அதற்காக நம்ம புத்தகம் எழுதலாம். இது மாதிரி வந்து நெறைய விஷயங்கள் இருக்கு. அ என்ன சொல்றது? இப்போ சத்திய சோதனை வந்து அவர் எழுதியிருக்காரு. காந்தியடிகள் எழுதியிருக்காரு அப்படின்னா, அவர் வாழ்நாள்ல எழுதணும்னு உட்கார்ந்து அவர் எழுதவே கிடையாது. ஆனா இன்னைக்கு அந்த சத்திய சோதனை வச்சு எத்தன பேர் படிக்கிறாங்க? அவர் 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 செய்ததே ஒரு மிகப்பெரிய சாதனை. ஆனா அந்த சாதனை எல்லாம் மிஞ்சக்கூடிய அளவுக்கு அவர் கடைசியா எழுதினக்கூடிய அந்த சத்திய சோதனை நூல் வந்து அவர தூக்கி நிப்பாட்டுனுச்சு. சோ லீவ் எ லெகசின்னு சொல்லுவாங்க. வாழ்ந்தோம் அப்படின்றதுக்காக நம்ம இறந்ததுக்கு அப்புறமும் சில புத்தகங்கள்லாம் இருக்கும் பாருங்க. அது நம்ம யார்ட்ட குடுத்துருப்போமோ, அவங்கள்ட்டலாம் அது இருக்குன்றப்போ, அந்த புத்தகத்தின் மூலமா நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். நம்ம சினிமால நடிச்சோம்னா வாழ்ந்துட்டு இருக்கலாம். இல்லைங்களா? ஒரு பாடல் பாடுனோம்னா வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். அது மாதிரியான ஒரு லிஸ்ட்ல ஒரு புத்தகம் எழுதக்கூடியது நமக்கு இருக்கு. சோ அது நம்ம வந்து நம்ம இறந்ததற்கு அப்புறமும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம அந்த புத்தகத்த பார்க்கலாம். அதற்காகவாவது புத்தகத்த நம்ம எழுதலாம். அடுத்தது வந்து ஒரு பெர்சனல் ஃபுல்ஃபில்மென்ட் இருக்கும். "நீ என்னத்த சாதிச்ச?" அப்படின்னு யாராவது கேட்கிறப்ப, "நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன் தெரியுமா?" அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா நெறைய விஷயங்கள் வந்து புத்தகம் எழுதுறது அப்படி ஒண்ணும் சாதாரண விஷயம் இல்லன்னு நெறைய பேர் நெனைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அது வந்து எளிதான விஷயம்ன்றத நான் இப்ப சொல்றேன். அப்படி நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா, நம்ம சொன்ன புத்தகம் எழுதிட்டோம் அப்படின்றப்ப ஒரு பெரிய விஷயமா இருக்கலாம். சோ நமக்கு வந்து ஒரு பெர்சனலா ஒரு என்ன சொல்றது? தனிப்பட்ட ஒரு திருப்தி நமக்கு கிடைக்கும். அந்த பெர்சனல் ஃபுல்ஃபில்மென்ட்க்காகவாவது நம்ம வந்து கண்டிப்பா ஒரு புத்தகம் எழுதலாம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏதோ ஒரு துறையில இருக்கோம் அப்படின்னா, அந்த துறை சார்ந்த ஒரு விஷயத்த நம்ம எழுதும் பொழுது, அதுல இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து எக்ஸ்பர்டைஸா நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேர் இருக்குல்ல, ஆத்தர் அப்படின்னுவாங்க. ஆத்தர் டீச்சர் எழுதக்கூடியவங்க, ஆசிரியர், நூலாசிரியர் அப்படின்னுவாங்க. ஆனா கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, புத்தகத்த எழுதக்கூடியவங்கள ஆத்தர்ன்னு தான் சொல்லுவாங்க. ஏன் ஆத்தர்ன்னு சொல்றாங்கன்னா, அந்த அத்தாரிட்டி அவங்கள்ட்ட இருக்கு. இதுக்கான அத்தாரிட்டி, இதுக்கான அதிகாரம் படைத்தவர்கள் அவர்கள். அப்போ நீங்க ஒரு புத்தகம் எழுதிட்டீங்கன்னா, அதுக்கான ஒரு அதிகாரம் உங்கள்ட்ட இருக்கு. அந்த ஆத்தர் அப்படின்றது அத்தாரிட்டின்றதுல வந்ததுதான். சோ அந்த ஒரு அதிகாரம் நமக்கு வந்து கிடைக்கும். இப்ப நீங்க என்ன துறையில இருக்கீங்களோ, அந்த துறையை சார்ந்து நெறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அத வைத்து ஒரு நூல் எழுதுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த துறையில ஒரு அத்தாரிட்டி இருக்கு. அந்த துறையில நீங்க வந்து எக்ஸ்பர்டைஸா இருக்கீங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஓகேங்களா? இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும். நான் பெயர் சொல்ல விரும்பல. எனக்கு தெரிந்த ஒரு சித்த மருத்துவர், எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட். எனக்கு அண்ணன் முறை வேணும். ஓகேங்களா? அவர்கிட்ட இருந்து படித்த ஒருவர், இன்னைக்கு சித்த மருத்துவத்துல YouTubeல வந்து ஒரு பெரிய லெவல்ல டெவலப் ஆயிட்டாரு. ஓகேங்களா? ஆனா அவர் சொல்றப்ப படிக்கிறப்ப இவன் வந்து இவ்ளோ வருவான்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்ல அப்டின்ட்டு. ஆனா என்னன்னா, நாங்களே சொல்லுவோம். உங்களுக்கு நெறைய தெரியும்னா, நீங்க அத வெளிப்படுத்திக்கிடவே இல்ல. ஆனா அவருக்கு கொஞ்சம் தான் தெரியும். தெரிஞ்ச கொஞ்சத்தையும் அழகா அவர் வெளிப்படுத்துறாரு அப்டின்ட்டு. சோ அதே மாதிரி தான் இப்ப இந்த புத்தகத்துக்கும் நம்ம சொல்றோம். நெறைய பேர் நெறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஆனா வெளிப்படுத்தாமலே இருப்பாங்க. நமக்கு என்ன விஷயம் தெரியுதோ, அந்த தெரிஞ்சத நம்ம சிறப்பா வெளிப்படுத்தினா போதும். நம்ம அந்த துறையில எக்ஸ்பர்டைஸா இருக்கோம். ஒரு அத்தாரிட்டி பெர்சனா இருக்கோம் அப்படின்றது நமக்கு இருக்கும். சோ எக்ஸ்பர்டைஸ் அண்ட் அத்தாரிட்டி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கும். இன்னொன்னு நீங்க கல்வித்துறை சார்ந்து இருக்கீங்க அப்படின்னா, அதுக்கான எஜுகேஷனல் இம்பாக்ட் பயங்கரமா இருக்குங்க. ஒரு 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 5 பேர் நீங்க வேலை பார்க்குற இடத்துல, ஒரு 10 பேர் வேலை பார்க்குற ஒரு துறையில, நீங்க புத்தகம் எழுதியிருக்கீங்க. நீங்க மட்டும் தான் எழுதியிருக்கீங்கன்னா, உங்களுக்கான பெயர், புகழ், அங்கீகாரத்த யோசிச்சு பாருங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கும். நம்மகிட்ட வந்து ஃபர்ஸ்ட் டைம் புத்தகம் எழுதுறப்ப அனிஷான்னு ஒருத்தவங்க வந்து எழுதுனாங்க. அவங்க வந்து ஸ்டூடண்ட். மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடண்ட். மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடண்ட் அவங்க நேச்சுரோபதி அவங்க எடுத்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு புத்தகம் எழுதுனது அவங்களுடைய கல்லூரியில அவ்ளோ பரவலா பாராட்டப்பட்டாங்க. அவங்களுடைய கரஸ்பாண்டன்ட், அவங்களுடைய பிரின்சிபல் எனக்கு ஃபோன் பண்ணி அவ்ளோ விஷ் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க டீச்சர்ஸ் புத்தகம் எழுத ஆசைப்பட்டுருக்காங்க. அவங்க காலேஜே ஒரு புத்தகம் எழுத ஆசைப்பட்டாங்க. இதெல்லாம் நடந்தது. அப்ப அந்த பொண்ணு வந்து அவ்ளோ எனக்கு சந்தோஷமா சொன்னா, "ஆன்டி நீங்க கம்பல் பண்ணீங்கன்னு தான் நான் எழுதுனேன். ஆனா இவ்ளோ பெரிய புகழ் எனக்கு கிடைக்கும்னு தெரியாது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு" அப்படின்னு சொன்னா. ஏன்னா அவளுக்கு நெறைய விஷயங்கள் தெரியும். ஏன்னா அவங்க அம்மா, அப்பா 2 பேருமே வந்து ஹீலிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க. அப்படின்றப்போ அவங்களுக்கு நெறைய விஷயங்கள் தெரியும். அத அவ சொன்னா போதும். அவ வந்து சொல்லிக்கிட மாட்டா. அந்த விளையாட்டு புத்தி இருக்கும் இல்லையா? ஒரு 18, 19 வயசு பொண்ணுக்கு ஒரு விளையாட்டு புத்தி இருந்துச்சு. ஆனா நீ எழுது அப்படின்னு நம்ம சொல்லி அவ எழுத வச்சு இது பண்ணும் பொழுது, அப்பதான் அவளுடைய லைஃப் டர்னிங் பாயிண்ட் ஆயிட்டு. அந்த எல்லாமே மாறிட்டு, நமக்கு எவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கோம். எவ்வளவு பேர் இவ்ளோ சொல்றாங்க. அப்ப எவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கோம். அந்த பொறுப்புணர்வு வந்து ஓ நான் வந்து ரிசல்ட் வேணா காமிக்கிறேன். இன்னைக்கு வந்து அவ அந்த காலேஜ்ல அவ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கா.
அதுக்கு உண்மையாலுமே இந்த புத்தகம் வந்து அந்த அளவுக்கு மாத்துமான்னு எனக்கு கூட தெரியாம இருந்தது. ஏன்னா அந்த எல்லாரும் அந்த பாராட்டக்கூடிய விஷயம் இதெல்லாம் பண்றத பார்த்தோன்னா அவளுக்கு ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சு. நமக்குள்ள இவ்ளோ குவாலிட்டிஸ் இருக்கு, இவ்ளோ இது இருக்கு அப்படின்ட்டு அவள் லைஃபே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒரு விளையாட்டு புள்ள வந்து நல்ல ஒரு சிறப்பான ஒரு நபராக இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. இந்த கல்வியில இருக்கக்கூடிய தாக்கம், எஜுகேஷனல் இம்பாக்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அதுக்காகவாது படிக்கக்கூடியதோ இல்ல ஆசிரியர்கள் கண்டிப்பா ஒரு புத்தகம் எழுதணும் அப்படின்றது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கலாச்சாரம் மிகுந்த நம்மளுடைய ஒரு விஷயத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பங்களிப்பாவும் அது இருக்கும். ஒரு புத்தகங்கள் வந்து ஆயக்கலைகள் 64ல வந்து பாத்தீங்கன்னா எழுதக்கூடியது ஒரு மிகப்பெரிய ஒரு கலைதான். இதுல நீங்க வந்து குடுக்கறது மூலமாக கண்டிப்பா இந்த நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு நீங்க இலக்கிய உலகத்துல நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது உங்களுடைய அந்த பங்களிப்பு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செழுமையான ஒரு விஷயமாக இருக்கும். அதுக்காவது நம்ம எழுதலாம். இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரப்பெட்டிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு என்ன சொல்றது இப்போ இவங்க ஒரு புத்தகம் எழுதியிருந்தாங்க. நம்ம குழுவுல புத்தகம் எழுதியிருந்தாங்க. யாரு கலைப்பிரியா அவங்க எழுதியிருந்தாங்க. மனநல ஆலோசகர் அவங்க. அவங்க ஒரு புத்தகம் எழுதி வெளியிட்டிருந்தாங்க. நம்மளுடைய இதே திங்கட்கிழமை அன்னைக்கு ஒரு பேட்டி கூட அவங்க குடுத்திருந்தாங்க. அது எத்தன பேத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட்டா இருந்துச்சுன்னு பாருங்க. அந்த புத்தகம் எழுதக்கூடியத படிக்கிறப்ப நெறைய பேத்துக்கு வந்து ஒரு சிகிச்சை உணர்வு வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. அந்த 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 ஒரு உணர்வு வந்து அவங்களுக்குள்ள ஏற்படுது. அப்போ உங்களுடைய புத்தகம் நீங்க சொல்லக்கூடிய கருத்து இன்னொருத்தருடைய மனநிலையை நல்ல முறையில மாத்துறதாக இருக்குன்றப்ப நீங்க எவ்வளவு பெரிய ஒரு பெர்சன் அப்படின்றத பாருங்க. இதை வந்து கொடுக்கக்கூடியது புத்தகம் அப்படின்றப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கு. சோ அது மாதிரி அப்படி எடுத்துக்கலாம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு கம்யூனிட்டி பில்டிங் உருவாகும். ஓகேங்களா? இது மூலமா பலர் உங்களுக்கு அறிமுகம் ஆவார்கள். ஒரு புத்தகம் நீங்க எழுதுறீங்க, வெளியிடுறீங்க, அந்த நிகழ்ச்சிக்கு வருவீங்க. நிறைய பேத்துடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேத்துடைய பழக்கங்கள் ஏற்படும். அவர்களுடைய அறிவு உங்களுக்கு வரும். உங்களுடைய அறிவு உங்களுக்கு நாலேட்ஜ் ஷேரிங் நடக்குங்க. அப்ப நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். ஒரு ஒரு உலகத்தோட இன்னொரு புறத்தை நீங்க பார்ப்பீங்க. இன்னொரு பக்கத்தை நீங்க பார்க்கும்பொழுது, இன்னும் உங்களுடைய அறிவை விரிவு செய் அகண்டமாக்கு மானிட சமுத்திரம் நான் என்ற பூவன் பாரதிதாசன் பாடினார் இல்லையா? அது மாதிரியான புதுவிதமான அனுபவங்கள்லாம் வரும். இதெல்லாம் உணர்ச்சியின் அடிப்படையில நான் பேசல. அனுபவத்தின் அடிப்படையில நாங்க பேசுறோம் அப்படின்றத நீங்க உணர்ந்துக்குவீங்க. நிறைய பேர் இங்க புத்தகம் எழுதியிருப்பீங்க. அவங்களும் உணர்ந்திருப்பீங்க. சோ இது மாதிரி ஒரு புதிய நெட்வொர்க்கிங் உங்களுக்கு வந்து அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு பினான்சியல் ஆப்பர்ச்சுனிட்டியை கூட உங்களுக்கு உருவாக்கி தரும். ஓகேங்களா? நிறைய பேர் புத்தகம் எழுதுறது வந்து சம்பாதிக்கிறதுக்காகவே நிறைய பேர் எழுதிட்டு இருக்காங்க. இந்த காலேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா புக்ஸ் போடுவாங்க. இப்போ அதே மாதிரி நம்ம இங்க ட்ரைனிங் கத்து கொடுத்து இங்க கடலூர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல படிக்கக்கூடிய ஒர்க் பண்ணக்கூடியவங்க 2 புத்தகங்கள் போட்டிருக்காங்க. அவர்களுடைய மாணவர்கள் அந்த புத்தகத்தை வாங்குறாங்க. அது ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு என்ன சொல்ல ஒரு இன்கம் அவங்க. ஓகேங்களா? நம்ம வந்து ஒரு ரூ. 200 புத்தகத்தை வந்து வெளியில ஒரு சப்ஜெக்ட் புக் ரூ. 200 விக்குது. அத அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கி படிக்கணும். அதுக்கு வந்து மொத்தமா வாங்கி கொடுத்தாங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் குடுப்பாங்க. ஆனா அந்த புத்தகத்த இவங்க எழுதி, ஓகேங்களா, ஒரு ரூ. 150 போட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ரூ. 100 குடுக்குறப்போ, அவங்களுக்கும் கம்மியா இருக்கும். இவங்களுக்கு ஒரு வருமானமாக இருக்கும். அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம கம்மி பண்ணி அமௌண்ட் குடுக்குறோம். ஓகேங்களா? அதே சமயத்துல அது நமக்கும் ஒரு அமௌண்ட் வருது. அது மட்டும் இல்லாம இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாஃப் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட்டையும் ஏற்படுத்தி குடுக்குது. சோ ஒரு நிதி வாய்ப்பாவும் இருக்கு. இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நான் சொல்ல விருப்பப்படுறேன். நான் வந்து நம்மள்ட்ட புத்தகம் வெளியிட்டிருந்தேன். கலியமூர்த்தி சார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் கூட நம்மளுடைய இதுல வந்தாங்க. அவர் சொன்னாரு, "இது மாரி பாண்டிச்சேரியில லைப்ரரியில புத்தகம் எடுத்துக்கிறாங்கம்மா. நீங்க ஏன் அப்ளை பண்ணுங்க" அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இந்த அப்ளை பண்றது உண்மையாலுமே அதுக்கு வந்து ரொம்ப நான் சோம்பேறி. அதெல்லாம் நான் எழுதி இதெல்லாம் போடுறது எதுக்குமே நான் இதுவரை அப்ளை பண்ணதே கிடையாது. அதனால நான் பண்ணலாம அப்படியே இருந்தேன். கடைசி தேதி அப்ப விஜயராணி மேடமும் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாங்க. "நீங்க பண்ணுங்க. பாண்டிச்சேரியில இருக்கு. நீங்க பண்ணுங்கன்னு" சொன்னாங்க. எனக்கு வந்து போகணும் அப்படின்னு ரொம்ப சோம்பேறித்தனம். ஏதோ என்னுடைய கணவர் அதிசயமா, நான் "சரி குடு, நான் போய் குடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொன்னதுனால, ஓகே அப்படின்ட்டு நான் அந்த கவரிங் லெட்டர் ஒண்ணு எழுதி, ஒரு 2 புத்தகம் என் கை நான் 6 புத்தகம் எழுதியிருந்தாலும், என்ன கையில 2 புத்தகம் இருந்துச்சோ, அந்த புத்தகத்த வச்சு நான் அனுப்பினேன். ஆ என்ன சொல்றது 25ஆம் தேதி அவங்க எனக்கு அனுப்பியிருக்காங்க. 27ஆம் தேதி சாயங்காலம் என் கையில ரிசீவ் ஆகுது. பாண்டிச்சேரி கலை மற்றும் கலாச்சார அந்த துறையிலிருந்து வந்திருக்கு. உங்களுடைய 2 புத்தகங்களும் தேர்வாகி விட்டன. 31ஆம் தேதிக்குள் 74 புத்தகங்கள் நீங்க எனக்கு அனுப்பணும். அப்படின்னு ஒரு 15% டிஸ்கவுண்ட் நீங்க ஏத்துக்கணும்னு சொல்லி ஆல்ரெடி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஓகே அப்படின்னு சொன்னோம். இது வந்து எனக்கு நான் எழுதின புத்தகம் எனக்கு வருமானமா வருமான்னு உண்மையாலுமே எனக்கு தெரியல. நான் எழுதின புத்தகம் அதுவும் ஃப்ரீயா தான் குடுத்துட்டு இருக்கேன். நான் விக்கவே கிடையாது. ஆனா எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாண்டிச்சேரி கவர்ன்மெண்ட் மூலமா நமக்கு ஒரு அமௌண்ட் வருது அப்படின்றப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2 புக் அவங்க 2 புக்குமே கேட்டிருக்காங்க. குடுத்தாச்சு. ஓகேங்களா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வந்து நம்மளுடைய பினான்சியல் இதுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நிதிக்கான ஒரு வாய்ப்பாகவும் இது இருக்கும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய செல்ஃப் பிராண்டிங், பெர்சனல் பிராண்டிங்க்கு யூஸா இருக்கும்.
நீங்க எழுதும் பொழுது ஒரு நூலாசிரியர், ஒரு எழுத்தாளர் அப்படின்னு உங்களுடைய அந்த இதுல ஒரு விஷயத்த நீங்க சேர்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயமா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க உங்க பேரை போட்டு உதவி பேராசிரியர் அப்படின்னு இந்த கல்லூரி பேரை போடுறப்போ, எழுத்தாளர் மற்றும் உதவி பேராசிரியர் அப்படின்னு போட்டா உங்களுக்கான மதிப்பு என்னவா இருக்குன்னு பாருங்க. நீங்க எங்கேயோ பேசுறதுக்காக போறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு எழுத்தாளர்ன்னு அறிமுகப்படுத்தா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சோ உங்களுடைய உங்களை நீங்களே பிரபலப்படுத்திக் கொள்வதற்கான சிறந்த முறையில பிரபலப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நூல் எழுதுவது, இந்த புத்தகம் எழுதுவது. ஒரு போட்டி மிக்க ஒரு உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம கூட பயணிக்கக்கூடியவர்களை விட நம்ம வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி நிக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா இது மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டியிருக்கும். அதுல ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் புத்தகம் எழுதுறது. நம்ம பர்சனல் பிராண்டிங்க்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்னு வந்து கனவை அடைவது. ஓகேங்களா? நம்மளுடைய கனவு இருக்கும். நெறைய பேர் புத்தகம் எழுதுறது வாழ்நாள் கனவாவே இருக்கும். அந்த கனவ அவங்க அடைஞ்சுட்டாங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்தியாக இருக்கும். இப்ப தேன்மொழி அம்மா சொன்னாங்க. அவங்களுடைய கவிதையெல்லாம் எழுதி வச்சு, அதெல்லாம் போணுச்சு அப்படின்றப்போ, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எனக்கு என்ன அச்சச்சோ! அப்படின்ற மாரி ஃபீல் வந்தது. நான் வந்து ஒரு ஒரு விஷயம் பண்ணேன். நான் 2 வருடம் வந்து ஒரு நிறுவனத்துல அ என்ன சொல்றது? ஒரு ஆப்பரேஷன் டைரக்டரா நான் இருந்தேன். அப்ப இருக்கும் பொழுது, எனக்கு அதுல அதுல நெறைய அனுபவங்கள் எனக்கு உண்டாகுறப்போ, அந்த அனுபவத்தெல்லாம் நான் திரட்டி, நான் என்ன பண்ணேன்னா, Facebookல ஒரு கதை போட்டுட்டு இருந்தேன். டெய்லியும் ஒரு கதை அப்டின்ட்டு நான் போட்டுட்டு இருந்தேன். அப்புறமா என் ஃப்ரெண்ட் சொன்னாங்க, "டெய்லியும் ஒரு கதை போடுறீல, இத தொகுத்து ஒரு புத்தகமா போடேன்" அப்படின்னு சொன்னாங்க. விளையாட்டு போக்குல டெய்லியும் ஒரு கதை எழுத ஆரம்பிச்ச ஒரு விஷயத்த தான், நான் தொகுத்து கார்ப்பரேட் ஸ்டோரி டெல்லர், கார்ப்பரேட் கதை சொல்லி அப்படின்னு ஒரு புத்தகமாக நான் போட்டேன். அததான் வந்து தேன்மொழி அம்மா வந்து ஒரு தடவ என்னைய பேட்டி எடுக்கிறப்போ, அந்த புத்தகத்த வச்சு தான் பேட்டி எடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னைக்கு அந்த புத்தகத்த நான் வந்து குடுத்துருக்கேன் நானு. ஓ! அப்படியா? அதுல இவ்ளோ பெரிய விஷயம்லாம் இருக்கா? ஏதோ அனுபவத்த தான் நம்ம ஷேர் பண்ணோம் அப்படின்னு நெனச்சேன். இன்னைக்கு இத பாண்டிச்சேரி கவர்மெண்ட் அங்கீகரிச்சிருக்காங்கன்றப்ப எனக்கு அதுல ஒரு சந்தோஷமும் இருக்கு. ஓகேங்களா? சோ நம்ம அனுபவத்தை நம்ம பட்ட விஷயத்த நீங்க புதுசா இதுக்காக போய் இலக்கியத்த கத்துக்கொண்டு, அத கத்துக்கொண்டு அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வாழ்க்கையில் டெய்லியும் பஸ்ல போயிட்டு பஸ்ல வரீங்களா? எவ்வளவோ விஷயங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. பேருந்தில் நான் பட்ட அனுபவங்கள் ஒரு புத்தகம் போடுங்க. அப்படி கூட போடலாம். நானும் ஆட்டோவும் அப்படின்னு போடுங்க. பேருந்தில் ஒரு பயணியாய் அப்படின்னு ஒரு கவிதை போடலாம். கவிதையில இருந்துச்சுன்னா. இதெல்லாம் வந்து நெறைய விஷயங்கள் நம்மள சுத்தி நம்ம அனுபவிச்ச விஷயத்தை நம்ம சொல்லலாம். அது மாரி நான் சொன்ன விஷயம் தான். இன்னொரு புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா, கரேஜியஸ் ஹார்ட்ஸ் அப்படின்றது. அந்த கரேஜியஸ் ஹார்ட்ஸ்க்கு நான் ஐஎஸ்பிஐ நம்பர் கூட நான் வாங்கிக்கல. காரணம் என்னன்னா, அது முழுக்க முழுக்க வந்து என்னோட நான் இப்போ நான் ஒருத்தவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கேன். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ப பத்தி ஒரு கவிதை எழுதுறது. ஓகேங்களா? என் ஃபேமிலி தான் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் அத பத்தி ஒரு கவிதை எழுது. இது மாரி எழுதின கவிதைகளின் தொகுப்பு தான் கரேஜியஸ் ஹார்ட்ஸ் அப்படின்றது. நம்ம இந்த ஸ்டேட்டஸ்க்காக ஒரு கவிதை எழுதுவோம். இது மாரி எழுதின விஷயங்கள தொகுத்து, அதையும் நான் ஒரு நூலா போட்டதுனால தான் ஐஎஸ்பிஎன் நம்பர் கூட நான் அத போடாம நான் போட்டிருந்தேன். எதுக்கு இத போய் வாங்கிக்கிட்டுன்ட்டு, தனியா ஒரு ரூ. 1000 செலவு பண்ணுமேன்னு யோசிச்சேன். ஆனா பார்த்தீங்கன்னா, அந்த புத்தகம் செலக்ட் ஆயிருக்குன்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகே. அப்ப நம்ம அனுபவத்தை அ சரியான முறையில நம்ம சொல்றோம் அப்டின்னா, இந்த உலகம் நம்மள அங்கீகரிக்குது அப்டின்ற விஷயத்த நம்ம புரிஞ்சுகிட்டேன். அதையும் உங்ககிட்ட சொல்றேன். சோ உங்களுடைய அனுபவங்கள் அதுவும் 400 கவிதைகள்லாம் யோசிச்சு பாருங்க. 4 புக் போட்டுருக்கலாம். எவ்ளோ பெரிய விஷயம். அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்றப்ப எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எனக்கு நம்ம எ அ எழுதி தொலைஞ்சு போச்சுன்னா எவ்ளோ வருத்தமா இருக்கும்ன்றது எனக்கும் தெரியும். எங்க அம்மா வந்து அசால்ட்டா அப்படியே ஒரு இத வந்து அப்படியே வந்து என்ன என்ன சொல்றது? அந்த பழைய பேப்பர் கடைக்கெல்லாம் போடுவாங்கல்ல, அது மாரி போட்டுட்டாங்க. எழுதி வச்ச அந்த சின்ன வயசுல எழுதி வச்ச வரைபடங்கள், ஓவியங்கள், கவிதைகள்லாம் போட்டப்போ அவ்ளோ வருத்தப்பட்டேன் நானு. அந்த நினைப்பு இப்ப எனக்கு வருது, நீங்க சொல்லும்பொழுது. ஸோ இதே மாரி உங்களுக்கும் நெறைய அனுபவங்கள் இருக்கும், நெறைய விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் வச்சு நீங்க எழுதலாம். ஓகேங்களா? ஸோ ஏன் எழுதணும்? என்ன வேணாலும் எழுதலாங்க. சிறப்பா சொல்லணும். அவ்வளவுதான். என்ன வேணாலும் நீங்க எழுதலாம். அது ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம். எப்படி எழுதணும் அப்படின்றதுக்கு வகுப்பு இருக்கு. அது உங்களுக்கு ஏன் எழுதணும்னு தெரிஞ்சாலே நீங்களே தெரிஞ்சு எழுத ஆரம்பிச்சுருவீங்க. இல்ல அதற்கான உதவி பண்றதுக்கு நாங்க தயாராக இருப்போம். உங்களுக்கு இப்போ ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். இன்னும் எனக்கு எழுதுறத பத்தி பேசணும்னா நான் பேசிட்டே தான் இருப்பேன். அவ்ளோ அனுபவங்கள் இருக்கு. உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்டுக்கலாம். நாங்க சொல்ல தயாரா இருக்கோம். அப்ப கூட சத்யாட்ட கேட்டேன். ஏம்மா என்னைய பேச சொல்ற? ஒரு கலந்துரையாடலாவே கொண்டு போயிரலாமே அப்டின்ட்டு. ஆனா இன்னமும் சொல்றேனே ஒரு 5 மணி நேரம், 8 மணி நேரம் ஏன் எழுதணும்னு சொல்லுங்க அப்டின்னா கூட நம்ம சொல்லிட்டே இருக்கலாம் நம்ம. அவ்ளோ அனுபவப்பட்டுருக்கோம் நம்ம. அ வருத்தப்படாதீங்க மேடம். கலந்துரையாடலுக்கு எல்லாம் ரெடியா இருக்காங்க. கேள்விகள் தாராளமாக. ரெடியா வச்சுட்டு இருக்காங்க மேடம். சொல்லுங்க, சொல்லுங்க. கேள்விகள் கேளுங்க. அம்மா நான் சில என்னுடைய இதைய பகிர்ந்துக்கலாமா? மைதிலி. தாராளமாங்கம்மா. கண்டிப்பா, உங்களுக்கு என்ன கண்டிப்பாகம்மா. சந்தேகங்கள், என்ன ஆலோசனைகள், ஆஹ் என்ன பகிர்வுகள்னு சொல்லுங்க. இல்ல வீடியோ வேண்டாம். நான் கொஞ்சம் வேலையாவே இருக்கேன். வேலை பண்ணிக்கிட்டே பேசுறேன். ஓகேங்கம்மா. என்ன நிகழ்ச்சின்னு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுங்கம்மா. இல்ல அது இல்ல. அஹ் கொஞ்சம்
வீட்டுல அவருக்கு உடம்பு முடியலைங்களா, இல்லைங்கம்மா, அதெல்லாம் கொஞ்சம் ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். பட் நிகழ்வுக்கு ஏற்றபடி தானே நீங்க பேசுவீங்க, அதுக்காக சொல்லுவேன், வேற ஒண்ணும் இல்ல, இல்லம்மா. சொல்லுங்கம்மா. அதுதான் அதுதான் இந்த ஓகே நூல் பற்றிய ஒரு பகிர்தல் தான். ஓகேங்கம்மா, சொல்லுங்கம்மா. அஹ் எ- நான் தமிழாசிரியைங்கம்மா. ஓகேங்கம்மா. ஆக்சுவலா தமிழாசிரியர் அப்படிங்கிறது நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கும்போது அது இலக்கணம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்துச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, நான் அரசு பள்ளியில படிக்கல, 10ஆம் வகுப்பு வரைக்கும் எனக்கு நல்லா தமிழாசிரியர்கள் கிடைச்சாங்க. 11ஆம் வகுப்புல வரும்போது என்னுடைய தமிழாசிரியர் அவங்க நல்லா தமிழ் எடுக்கிறவங்க, ஆனா அவங்களுக்கு பதவி உயர்வு கிடைச்சு கேட்கலைங்கம்மா. ஹலோ. உங்க வாய்ஸ் குரல் கேட்கல. 12ஆம் வகுப்புல எனக்கு நம்ம அப்ப கத்துக்க வேண்டியது புணர்ச்சி விதிகள், அந்த அசை பிரித்தல், இதெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது. அதாவது ஒரு இதுலயே நம்ம பப்ளிக் எக்ஸாம்ல போயிட்டு நான் அட்டன் பண்ணாம வர்றேன், அதெல்லாம் என்னங்கிறது கூட எனக்கு தெரியாது. +2 முடிச்சுன்னு நான் டீச்சர் ட்ரைனிங் படிக்க வந்துட்டேன். டீச்சர் ட்ரைனிங்ல வரும்போது நமக்கு அப்போதைக்கு முத ஆண்டு பிரச்சனை இருக்காது. 2ஆம் ஆண்டு எப்படி சொல்லி கொடுக்கணுங்கிறது படிக்கணும், நம்ம செய்யணும். பள்ளிகளுக்கு போய் பயிற்சி எடுக்கணும் இல்லையா? அப்ப வரும்போது எனக்கே தெரியாத விஷயத்த நான் எப்படின்னு போய் சொல்லி கொடுப்பேன். அப்பதான் அவ்வளவு ஃபீல் பண்றேன், வருத்தப்படுறேன். அந்த டைம்ல இலக்கணத்தை நானா கத்துக்க ஆரம்பிச்சேன். என்கிட்ட இலக்கண புத்தகம் பாத்தீங்கன்னா நிறைய வச்சிருக்கேன். தொல்காப்பியம், நன்னூலு, காண்டிகையுரை, விருத்தியுரை, ஆறுமுக நாவலாருடைய இலக்கண சுருக்கம், அந்த மாதிரி பழைய புத்தக கடைகள்ல எல்லாம் தேடி 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 இலக்கண புத்தகங்களை வாங்கி எளிமையா எப்படி சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நான் அப்ப இருந்து தொகுத்து தொகுத்து வச்சிருந்தேன். எனக்கு ஒரு 2009 நான் பள்ளியில இருந்து நின்னு ஒரு ஆன்லைன் வகுப்பு பிளானட் டியூட்டர்ங்கிற ஒரு இது மூலமா வெர்ஜீனியா ஹெட் குவார்ட்டர்ஸ், அது மூலமா உலக தமிழர்களுக்கு நான் தமிழ் மொழி சொல்லிக் கொடுக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு வந்துச்சு. அப்படி நான் 2 ஆண்டுகள் நான் எம்என்சில தமிழ் மொழி கத்து கொடுத்துட்டு இருந்தேன். அந்த டைம்ல கத்தார்ல இருக்கிற எம்இஎஸ் ஸ்கூல்ல வேலை பார்க்குற ஒரு தமிழ் டீச்சருக்கு நான் தமிழ் எடுக்கணும். அவங்க எங்கிட்ட கத்துக்கிட்டு அவங்க கிளாஸ்ல போய் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் வரையில அவங்க கேக்குறாங்க, எங்களுக்கு புத்தகம் எதுவும் இல்ல, இலக்கணத்தை இப்படி எளிமையா நம்ம ஒரு போர்டுல எழுதி போட்டு எப்படி சொல்லி தருவோமோ அதே மாதிரி ஒரு புத்தகம் இருந்தா நல்லா இருக்கும்னு அவங்க கேட்டதுக்காக நான் என்னுடைய தொகுப்புகள், நான் படிக்கிற டீச்சர் ட்ரைனிங் படிக்கும் போது நான் தொகுத்தேன் பாத்தீங்களா, அதையெல்லாம் எடுத்து ஒரு புத்தகமாக்கி அந்த பிளானட் டியூட்டர் மூலமா நான் போட்டு சிங்கப்பூர் ஸ்கூலுக்கும் எம்இஎஸ் கத்தார்ல இருக்கிற ஸ்கூலுக்கும் நான் அனுப்பி வச்சேன். ஆனா அது செலவு பிளானட் டியூட்டர் கொடுத்தாங்க. ஆனா என்னோட வருத்தம் என்னன்னா, அந்த அந்த இலக்கண நூல் எளிமையான நூல், அது என்னால இங்க இன்னும் போடவே முடியல. இன்னும் அதை பதிப்பிக்கவே முடியாம அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கேன். அது மத்த வெளிநாட்டுல இருக்கு, ஆனா என்கிட்ட இல்ல அந்த புத்தகம். அந்த மாதிரி அதை பதிப்பிக்கணும் அப்படிங்கறது எனக்கு நீண்ட நாள் ஒரு இது. பொருளாதார சிக்கல், சூழல், இப்படியே அது தங்கி தங்கி போயிட்டே இருக்குது. இப்போ ஒரு இலக்கணம், கட்டுரை தொகுப்புகள், கவிதை தொகுப்புகள் போடுறதுக்கு ரெடியா கண்டென்ட் வச்சுக்கிட்டு இருக்கேன். நேரமும் ஏதோ கூடி வர மாட்டேங்குது. இந்த இதுல இப்ப பொருளாதாரம் அப்படின்னு இருக்கும் பொழுது நிறைய பிரிண்ட் பண்றவங்கல நிறைய வகை இருப்பாங்கம்மா. ஒரு சிலர் எப்படின்னா அவங்க கண்டென்ட் நீங்க கொடுத்துடணும், ஓகேங்களா, அவங்களே செலவு பண்ணிக்குவாங்க, அவங்களே புத்தகம் பதிப்பிச்சுக்குவாங்க, அவங்களே வெளியிட்டுக்குவாங்க, அதற்கான அமௌண்ட் அவங்களுக்கே போயிடும். உங்களுக்கு ஒரு 10 புத்தகங்கள் தரோம், 20 புத்தகங்கள் தரோம் அப்படின்னு பேசிக்குவாங்க. இது மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு. அமைப்பு கிடையாது, இது மாதிரி நிறைய பேர் செயல்படுறாங்க. அவங்க பிரிண்டிங் பிரஸ் வச்சிருப்பாங்க, ஓகேங்களா. இது ஒரு குரூப் இருக்கு. இன்னொரு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ராயல்டி இதா பேசிக்குவாங்க. ஒரு 10 புத்தகம் ஒரு புத்தகம் சேல்ஸ் ஆனிச்சுன்னா உங்களுக்கு நாங்க இவ்வளவு அமௌண்ட் தரோம், ஒரு புத்தகத்துக்கு ஒரு 10% அவங்களுக்கு தரோம் அப்படின்ட்டு ராயல்ட்டியாவும் சில பேர் பேசிக்குவாங்க. ஆனா அவங்க எத்தனை புத்தகம் பதிவிடுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. முன்னாடிலாம் எடிசன் அப்படின்றது நம்ம பிரிண்டிங்ன்றது ஆஃப்செட் பிரிண்டிங்ல தான் போகும். அப்ப எவ்வளவு பண்ணுவாங்க எல்லா டீடைல்ஸ் நமக்கு தெரியும். பட் இப்ப டிஜிட்டல் பிரிண்டிங்ல வந்துச்சு அப்படின்றப்போ அவங்க எவ்வளவு புக்கு நமக்கு தெரிஞ்சு பண்றாங்க, எவ்வளவு புக்கு நமக்கு தெரியாம பண்றாங்கன்றது நமக்கு தெரியாது. சோ இந்த டைமிங்ல அவங்க போடுற அந்த ராயல்ட்டி நமக்கு மிஸ் ஆகும், ஓகேங்களா. சோ இது மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இன்னொரு சில இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க உங்களை நீங்களே பப்ளிஷ் பண்ணிக்கலாம். எனக்கு என்னன்னா இப்ப நான் 2-3 பதிப்பகங்கள் கிட்ட. சரிங்கம்மா. நீங்க நிறைய பதிப்பகங்கள் உங்களுடைய நூல் அவங்களுக்கு ஏற்றுக்கூடியதா இருக்கணும், மார்க்கெட்டிங் ட்ரெண்டுக்கு உரியதா இருக்கணும். அவங்க அதுல எவ்வளவு அவங்களுக்கான ஸ்பெஷாலிட்டி இருக்கும், எவ்வளவு போட்டா எவ்வளவு விற்க முடியும் அப்படின்ற ஒரு கணக்கு அவங்க வச்சுக்குவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களால ரெடி பண்ண முடியும்.
சோ வந்து நீங்க செலக்ட் ஆகி அதுல வரும் பொழுது அது அந்த புத்தகம் இதாயிருக்கும். ஆனா உங்களுக்கான உரிமைகள் வந்து அதுல குறைவாக இருக்கும். பட் நீங்க புத்தகம் போட்டுட்டீங்க, உங்க பேர்ல புத்தகம் இருக்குன்றது நிறைவா இருக்கும். நிறைய ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பேர் வந்தா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இது மாதிரி செயல்படுவாங்க. ஓகேங்களா, குறைவான அமௌண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு புத்தகம் எழுதுன மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி கொடுப்பாங்க. சில பப்ளிகேஷன்ஸ் வந்து சார்லத்தா மாதிரியான சில பப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க ஒரு கல்லூரி பேராசிரியராகவோ இல்ல பள்ளிக்கூட பேராசிரியராக டீச்சராகவோ இருந்தீங்க அப்படின்னா அதற்கேற்ற அந்த சப்ஜெக்ட் புத்தகத்தை உங்கள்கிட்ட கேட்பாங்க. இது மாதிரி நீங்க எழுதி கொடுங்க, நாங்க வந்து பண்றோம் அப்படின்ட்டு. ஆனா வந்து முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி போச்சு. இப்பெல்லாம் நிறைய மெத்தட் வந்துருச்சுங்கம்மா. புதுசு புதுசா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. நம்ம வந்து என்ன பண்ணி தரோம், நம்ம அது மாதிரிலாம் நாங்க கண்டென்ட்டை வாங்கி நாங்க ஃப்ரீயாலாம் நாங்க யாருக்கும் நாங்க போட்டு தரல. உண்மையாலுமே இதை நாங்க சர்வீஸா நம்ம பண்றோம் அப்படின்றப்போ அதற்கான ஒரு ஒரு மிகப்பெரிய பேக்ரவுண்ட் எங்கள்கிட்ட இருக்கணும். அது கிடையாது. நாங்களும் அமௌண்ட் வாங்கி தான் நாங்க பண்றோம். அமௌண்ட் வாங்காம நம்ம வந்து பிரிண்டிங் நம்ம பண்ணல. இதை ஃபர்ஸ்டே நான் சொல்லிடுறேன் நான். ஓகேங்களா, பட் இது மாதிரி இருக்காங்க. அவங்கள்ட்ட நம்ம அப்ரோச் பண்ணி அவங்க செலக்ட் ஆனிச்சுன்னா அவங்க நமக்கு பண்ணி கொடுப்பாங்க. பட் நீங்க உங்களுடைய கண்டென்ட்டை கொடுத்தீங்கன்னா நாங்க வந்து புத்தகம் பப்ளிஷ் பண்ணி கொடுப்போம் நாங்க. எனக்கு என்னன்னா அது கவிதை புத்தகங்கள் கதை புத்தகங்கள் கேக்குறாங்க, இலக்கண புத்தகமா அப்படிங்கிறாங்க. அதனாலயே அது இலக்கணம்னு சொல்லிட்டு அப்படியே பெண்டிங் ஆகுது. பட் அது பள்ளி உங்களுக்கு வந்து உங்க புத்தகத்து மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு அட்லீஸ்ட் இப்போ முன்னாடி தாங்க நமக்கு வந்து ரொம்ப பெரிய கஷ்டம். 500 புத்தகத்துக்கு 1000 புத்தகத்துக்கு குறையாம நம்ம போட முடியாதுன்றது. இப்போ வந்து 50 புத்தகங்கள் நீங்க மினிமமா போட்டுக்கலாம், 30 புத்தகங்கள் போட்டுக்கலாம். அப்படி இருக்கிறப்போ தாராளமா நீங்க உங்களுடைய புத்தகம் 50 போட்டு பாருங்க, எந்த அளவுக்கு மூவ் ஆகுதுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க அடுத்தடுத்த பிரிண்டிங் நீங்க அதிகப்படுத்திக்கலாம். நம்ம மேல நமக்கு நம்பிக்கை வைக்கணும் இல்லையா ஃபர்ஸ்ட். கண்டிப்பா இன்னொருத்தவங்க நம்பிக்கை வச்சு நம்ம கிட்ட புத்தகம் வாங்குறது நீங்க நீங்க என்ன மாதிரி எழுதிருப்பீங்க, அது எவ்வளவு படிக்க ஈஸியா இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா. தைரியமா போடுங்க. நான் உண்மையுமே சொல்றேன், எழுதின 7 புத்தகத்துல ஒரு புத்தகம் கூட எனக்கு வந்து விற்பனை ஆகணும், நான் பெரிய ஆள் ஆகணும்னு நினைச்சு நான் போடவே கிடையாது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பர்சனல் நான் கத்துக்கிட்ட விஷயத்தையும் நான் அனுபவிச்சதை மட்டும் தான் புத்தகமா நான் போட்டிருந்தேன். ஓகேங்களா, சோ அது ஏதோ போக 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 வந்து அது பை ப்ராடக்டா மணி வரும். அது பை ப்ராடக்டா இருக்குமே தவிர அது மெயினா வச்சு நம்ம இது அப்படி எழுதணும்னா நம்ம வந்து பணத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வழிமுறைகள் எப்படி பணம் எனக்கு வேணும்னு எதிர்பார்க்கல, போடுறதுக்கு உண்டான பொருளாதாரமும் நேர நெருக்கடியும்னால அப்படியே நின்னு போயிருச்சு எனக்கு. அதுல இருந்து ஏன்னா நான் மாணவர்களுக்கு எல்லாம் அப்படியே பிடிஎஃபாவே கொடுத்துருவேன். என்னுடைய பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் அதுல பயிற்சி பண்ணி, ஏன்னா அதுல ஒரு 300 கேள்விகள் கொடுத்துருக்கிறேன். பின்னாடி பயிற்சிக்கு நிறைய பயிற்சிகள் கொடுத்துருக்கேன். அதனால எல்லாமே அவங்களுக்கு பிடிஎஃபா கொடுத்துருவேன். நீங்க தேர்வு டைம்ல அதெல்லாம் பயிற்சி பண்ணுங்க அப்படிதான் பண்றப்போ அவங்க பிடிஎஃப் அவங்க பிரிண்ட் எல்லாம் போடணும் இல்லையா, அதுக்காக கூடியதை நீங்க மொத்தமா நீங்க போட்டுட்டீங்க அப்படின்றப்போ அந்த ஜெராக்ஸ் செலவு பதிலா புத்தகத்தை அவங்க வாங்கி போறாங்க, அவ்வளவுதான். சோ இது ஒரு பெனிஃபிட், அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். நம்ம எவ்வளவோ செலவு பண்றோம்மா, ஒரு நாள் பூ வச்சுக்கிறோம்னா ஒரு 20 ரூபாய்க்கு செலவு இல்லாம ஒரு பூ வைக்க முடியாது. நம்ம வச்சு ஒரு வாடி போற பூக்கு நம்ம 20 ரூபாய் நம்ம செலவு பண்றோம். நம்ம கிட்ட படிக்கிற பையனுக்கு நம்ம நல்ல ஒரு புத்தகத்தை கொடுக்கணும்ட்டு ஏன் நம்ம வந்து ஒரு செலவு பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சு பாருங்க இல்லைங்களா. ஒரு சாதாரண விஷயம் இல்ல, ஒரு சினிமாக்கு போயிட்டு வரதுன்னா ஒரு குடும்பத்துல ஒரு 3 பேர் இருக்காங்க, ஒரு சினிமாக்கு போறதுன்னா 1000 ரூபாய் செலவாயிடுது. கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள 3 மணி நேரம் போற இடத்துல உட்காந்துட்டு வரதுக்கு நம்ம 1000 ரூபாய் செலவு பண்றோம். பாப்கார்னே 250 ரூபாய் 150 ரூபாய் சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, 10 ரூபாய்க்கு நம்ம கடையில வாங்கிட்டு இருந்த விஷயங்கள் எவ்வளவு இருக்கு, எவ்வளவோ செலவு பண்றோம். நம்ம எழுதக்கூடிய விஷயம் அதை நம்ம வெளிக்கொண்டு வர்றதுக்காக ஒரு 8000 10,000 கூட நம்ம செலவு பண்ணல அப்படின்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கம்மா. தாராளமா அது வந்து ஒரு செலவா நினைக்காதீங்க, ஒரு முதலீடாக உங்களுக்கான ஒரு தொகையாக அதை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு பட்டுப்புடவை நீங்க வாங்கினீங்க, உங்களுடைய கல்யாண நாளைக்கு நீங்க திருப்திகரமா ஒரு 8000 ரூபாய்க்கு ஒரு பட்டுப்புடவை எடுத்து கட்டினா நினைச்சுக்கோங்க. கல்யாணத்துக்கு 30,000 40,000 பட்டு பட்டுப்புடவை நீங்க சொல்ற எதுவுமே நான் செய்ய மாட்டேன், அதனாலதான் எனக்கு அது தெரியல. ஏன் அப்படின்ற விஷயம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பணம் வந்துடும். 8,000 9,000 10,000 இருக்காது. கண்டிப்பா யாருக்கு ஒரு சாதாரண ஒரு நபருக்கு கூட நினைச்சா அவங்க வந்து ரெடி பண்ணிடுவாங்கம்மா. கண்டிப்பா கண்டிப்பா, அதுதான் நமக்கு எனக்காக நான் நினைக்காததுதான் முதன்மையான காரணம். உங்களுக்காக நினைக்காதீங்க, உங்களுடைய மாணவர்களுக்காக, இந்த சமுதாயத்திற்கு எளிதாக இலக்கணம் கத்துத்தரதுக்காக நீங்க நினைச்சு பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா அது இயற்கையா உங்களுக்கு தகுந்த மாதிரியான உதவிகள் கொண்டு வருங்கம்மா. சரி, நன்றிங்கம்மா. நல்லதுங்கம்மா, மற்றவர்களுக்கும் வாய்ப்பு கொடுப்போங்கம்மா. நல்லதுங்கம்மா, நன்றிங்கம்மா, மகிழ்ச்சி. வேற யாரேனும் தங்களுடைய கேள்விகளை கேட்கிறீங்களாம்மா? மைத்திலி, அவங்களுக்கு நன்றி. அம்மா வணக்கம். வணக்கங்க.
இல்ல எனக்கு நான் இப்ப நடுவுல ஒரு 10 நிமிடம் எனக்கு நடுவுல கேட்காம போயிடுச்சு. நான் வந்து மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிருச்சு. நான் கோர்ட்ல இருந்து நடந்து வந்துட்டு இருந்தேன். ஆஹ் நீங்க தயா இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க இல்லையா? இப்ப முன்னாடி பேசியிருந்த அம்மா அதை நோக்கி தான் சொல்றேன். நான் வந்து எப்படி ஆரம்பிச்சேன், ஒரு வச்சுக்காதீங்க. இது வந்து எனக்கு ஒரு 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 பெரிய ஆவல். ஏன் ஒரு ப்ரோக்ராம் மிஸ் பண்ணாம எல்லா ப்ரோக்ராம்ல இங்க வந்து உட்கார்றேன்னா, 6வது படிக்கும் போது முதல்ல ஒரு கட்டுரை எழுதுறேன். 6வதுலயோ 7வதுலயோ ஒரு கட்டுரை. என்ன கட்டுரைனா, அப்ப இந்திய சுதந்திரத்தில் தீவிர மிதவாதிகளின் பங்கு அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை. தெரியும் தீவிரவாதினா யாரு, தீவிரவாதம் அவங்க இவங்கன்னு போட்டு மிதவாதி வச்சு எழுதுறோம். எழுதிட்டு ஒரு கட்டுரை போட்டிக்கு போறோம். கட்டுரை போட்டிக்கு போனா மாவட்ட அளவிலான போட்டி போயாச்சு, உள்ள போய் எழுதி அது செலக்ட் ஆகல. இது எப்படி ஒரு பாயிண்ட் என்ன வருதுன்னா, நானும் எழுதிக்கிட்டேன். ஏதோ ஒரு புத்தகத்தை படிக்கிறப்போ இருக்கக்கூடிய அந்த வாவ் ஃபேக்டர்னு ஒண்ணு இருக்கும் இல்ல, ஒரு புத்தகத்தை படிச்சா என்ன அழகா எழுதியிருக்காரு, என்ன அழகான வரிகள் அப்படின்னு சொல்லி, அது ஏன் என்னுடைய வார்த்தையில வர மாட்டேங்குது அப்படின்ற ஒரு பெரிய இது. நான் இன்னைக்கு நீங்க என்ன சொன்னாலும், நீங்க நல்லா பேசுறீங்கன்னு சொன்னாலோ, இல்ல நல்லா எழுதுறீங்க, இன்னும் நல்லா படிங்க எழுதுங்கன்னு சொன்னாலோ, அதுக்குள்ள 1000 அடிகள் 1000 முட்டுகள் இருக்கு. இப்படியே எழுதி 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 வந்து ஒரு பாயிண்ட்ல என்ன வருதுன்னா, அந்த வாவ் ஃபேக்டர் ஏன் வரலன்னு யோசிச்சுட்டு எழுதிட்டே இருக்கிறப்போ, எனக்கு சதீஷ், நீ வந்து வாவ் மத்தவங்க உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு. நீ எழுதுற வரிகள் உன்னால அர்த்தத்தை முடியா, உனக்கு வந்து அது சுவாரஸ்யம் இருக்கா? நீ வந்து எழுதிட்டு என்ன நீ அதை யோசிக்கவே யோசிக்காது. ஏன்னா எழுதின புதுசுல ஒரு 10 பேர் ஆர்வத்துக்காக வந்து எல்லாம் போடுறாங்க. சரி ஏதோ நல்லா எழுதுற, சூப்பர், வாவ்னா ஒரு பாயிண்ட்ல வந்து எழுதுறது எத்தனை பேர் லைக் போட்டுருக்காங்க, எத்தனை பேர் கமெண்ட் போட்டுருக்காங்க, எழுதி சொல்லியிருக்காங்களான்னு சொல்லி அப்படி பார்க்க ஆரம்பிச்சு ஒரு பாயிண்ட்ல என்ன அடிக்கிறது சரியான. அதனால என்ன நானே எடுத்துப்பேன். அடுத்து சொன்னது என்னன்னா, நீ எழுது படிச்சு உனக்கு சரியா இருந்தது அப்படின்னா நீ இது வந்து முன்னேறாது, நீ போக மாட்ட அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு இதை அதுக்கப்புறம் இது புத்தகமா போடுறதுல எனக்குமே பெரிய ஒரு ஆர்வம் எல்லாமே இருந்தது. 2 விஷயம் சொன்ன மாதிரி, இப்ப கடைசியா சொன்ன வார்த்தை எனக்கு சரியான ஐடியா இருந்தது. நீங்க செலவழிக்க 10,000 ரூபாய் உங்களால செலவழிக்க முடியாதான்னு சொல்லி, அது எப்படின்னு தெரியல, அது எதுவோ ஒண்ணு தடுத்துட்டே இருந்தது. ஒருவேளை இந்த நம்ம எடுக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாம் வந்து சரியா இருக்கா, இல்ல அவ்வளவு அளவுக்கு நம்ம கண்டென்ட்டோட எழுதி இருக்கிறோமா, இந்த எல்லாருக்குமே வரும் இல்லையா? ஒவ்வொரு முறையும் அது வந்து ஐயாவும் இருக்காரு, அதனால நான் கட்டாயம் சொல்லி ஆகணும். கவிதாமாவோ இல்ல சத்யாமாவோ இல்ல வந்து காட்டும் போது அவ்வளவு ஒரு சந்தோஷம். அப்பதான் எனக்கு தெரியும் ஏதோ நம்மகிட்ட இருக்கு போல இருக்கு அப்படின்னு. அப்ப இன்னொன்னு தோணும், இல்ல சதீஷ் உனக்கு தலைக்கு மேல ஒரு கிரீடம் இருக்கு, வளர்க்குறீங்கன்னு சொல்லி ஒருவேளை தான் உனக்கு பாராட்டுறதுக்கு எனக்கு ஏகப்பட்ட இது இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த புத்தகம் எது தடையா நிக்குதுன்னா, மனத்தடை பெரிய தடை. பணத்தடையெல்லாம் தாண்டி மனத்தடைன்றது ஒரு பெரிய தடை. என்னன்னா, நான் எழுதிய கரு வந்து அவ்வளவு சிறப்பா இருக்குமா அப்படின்ற ஒண்ணு. நான் இது ஒரு கவிதையா கூட எழுதினேன். வணக்கம். எப்படி எழுதுனா, யாரோ ஒருத்தர் ஐயா ஒரு நிமிஷம், சதீஷ்குமார் ஐயா, நீங்க பேசுறதுடைய விஷயம் வந்து புரிஞ்சிருச்சு. பட் விட்டு விட்டு வரதுனால சரியா எல்லாத்தாலையும் கேட்டுக்க முடியல, புரியலன்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, எனக்கான மனத்தடை இருக்கிறது ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம் என்ன சொல்றீங்கன்னா, நான் எழுதுறது வாவ் ஃபேக்டரா இருக்குமா இல்லையான்னு எனக்கே சந்தேகமாக இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்க இல்லைங்களா? நம்ம வந்து பர்சனல் டெவலப்மெண்ட் கிளாஸ்ல எழுதிட்டு இருக்கோம். இதுல ஒரு 3 ஸ்டூடெண்ட் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய 5வது பாயிண்ட் நான் ஒண்ணு சொல்லியிருப்பேன். என்னன்னு ஞாபகம் இருக்கா? டிசைட் நாட் டு பி பெர்ஃபெக்ட் ஆல் தி டைம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பெர்ஃபெக்ஷனிசம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அடிக்ஷன். ஓகேங்களா? பெர்ஃபெக்ஷனா இருக்கணும்னு நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம அடுத்த லெவலுக்கு நம்மளால போகவே முடியாது. ஏன் அப்படின்னா, நம்ம பெர்ஃபெக்ட்டா எழுதணும் அப்படின்றப்பயே நம்ம தள்ளி போட ஆரம்பிச்சிருவோம்.
தள்ளிப்படக்கூடிய காரியம் வந்துரும், பயம் வந்துரும், எல்லாமே வந்துரும். நீங்க இது மட்டும் யோசிச்சு பாருங்க. பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அவசியம் இல்லடா. எழுதுவோம் முதல்ல அப்படின்ட்டு நீங்க எழுத ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, அத வெளியிட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, ஒரு 4 பேர் படிச்சு 4 பேர் பாராட்ட செய்வாங்க, 4000 பேர் திட்ட செய்வாங்க. ஏன் நான் எழுதின புத்தகத்துக்கு என்னுடைய ஆரம்பத்துல வந்து என்னுடைய கணவரே வந்து ஒரு விமர்சனம், ஒரு மிகப்பெரிய விமர்சனம் வச்சாரு. இது ஒரு புத்தகமா நீ போட போறியா அப்படின்னு கேட்டாரு. இல்லங்க, Facebookல போட்டு வந்தா எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதனால போடுறேன். நம்ம வந்து வேற கண்ணோட்டத்துல நம்ம பார்க்கல. ஒரு அனுபவத்தை நம்ம ஒரு தொகுப்பா போடுறோம். பயன் அடைவர்கள் அடையட்டும், இல்லாட்டினா போகட்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். ஓகேங்களா? அதனால நீங்க வவ் ஃபேக்டர் தான் அதோட பெர்ஃபெக்ட்டா எழுதணும்னு உட்கார்ந்து எழுதுனீங்கன்னா ரொம்ப கஷ்டம். என்னைக்கு அலை ஓய்கிறது, என்னைக்கு போய் மீன் பிடிக்கிறது நம்ம. அதனால அது மாதிரி நினைக்காதீங்க. மனத்தடை வந்து இந்த விஷயத்துக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே வந்து ஒரு மனத்தடை ஒரு மிகப்பெரிய தடை. இந்த ஒய் பார்ட் அப்படின்றத நம்ம கரெக்டா நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா, ஹவ் பார்ட்டை பத்தி கவலையே கிடையாது. நமக்கு ஒரு புத்தகம் எழுதணும், எழுதியே ஆகணும், நமக்கு ஒரு தேவை இருக்கு அப்படின்னா, அந்த புத்தகம் எழுதுறதுக்கு 1,00,000 ரூபாய் செலவாகும் அப்படின்னா கூட நமக்கு நிஜமா சொல்றேன், இங்க இருக்கக்கூடிய மக்கள் 1 மணி நேரத்துல 1,00,000 நீங்க ரெடி பண்ணுவீங்க. இன்க்ளூட் மீ. ஓகேங்களா? அது முடியும். ஆனா நமக்கு அது ஏன் அப்படின்றது நமக்கு தெரியாது. அதான் பிரச்சனை நமக்கு. ஒய் பார்ட் நம்ம மனசுல வரலன்றதுதான். மனத்தடை தான் மிகப்பெரிய தடையே எல்லா விஷயத்துக்குமே. சோ மனத்தடை விட்டுட்டு பாருங்க. நீங்க உட்கார்ந்து எழுதுங்க. இந்த புத்தகம் எழுதுனா எனக்கு என்ன பிளஸ் பாயிண்ட் எழுதுங்க, என்ன மைனஸ் பாயிண்ட்னு எழுதுங்க. அதனால யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம் ஃபுல்லா நீங்க எழுதி பாருங்க. ஒரு முடிவுக்கு போவாங்க. நியூட்ரலா இருந்து. ஏன் எழுதி பார்த்தா என்ன இப்போ? என் விஷயத்த நான் சொல்றேன் அப்படின்ற ஒரு தைரியம் வரும். அந்த தைரியம் தான் வெளியில வரணும். அந்த சக்தி தான் வெளியில வரணும். ஓகேங்களா? அதனால தைரியமா எழுதுங்க கவிஞரே. நாங்க இருக்கிறோம் 4 பேர் புத்தகம், 4 பேர் தான் எல்லாத்துக்குமே தேவை. 4 பேர் பேசுவாங்க. அந்த 4 பேர் நாங்க இருக்கோம். நாங்க படிக்கிறோம். சொல்லுங்க. உம் நண்பர் சினிமா படிக்க ரெடியா இருக்காங்க. இங்கே 40 பேர் படிக்க ரெடியா இருக்கோம். அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? அது நீங்க அதனால நல்லா தைரியமா நீங்க எழுதலாம் வவ் சார். ஃபேக்டர் உங்களுக்கு வரைக்கும் நல்ல எழுத அனுபவம் இருக்கு. நினைச்சீங்க அப்படின்னா, கடல்ல அலை ஓயவே ஓயாது. நம்ம போய் மீன் பிடிக்கவே முடியாது. உண்மை 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 உண்மை. மத்தவங்க எழுதுறதோட நீங்க நல்லா எழுதலாம். உங்களுக்கு நிறைய வழக்குகள் வர்றப்ப அடுத்தவங்க ஸ்டோரிஸ் தெரியும். இப்படி எழுதலாம், மக்களுக்கு சமுதாயத்துக்கு நிறைய கருத்துக்கள் சொல்லலாம். உங்க கருத்துக்கள் இப்படிலாம் சொல்லாமே நீங்க வாதிரீங்களே, பிளஸ் மைனஸ் வரலாம். ஆனா உங்க எழுத்துக்கள் வந்து பொய் சொல்லாது. இல்ல இல்ல நீதிபதி அதுதான். நம்பிக்கை இருக்கு. அவருடைய ஒரு புத்தகத்தை தானே போட்டு ஒரு கேஸ் வந்து ஒரு புத்தகமா வரப்பட்டு அது ஒரு படமா ஆமா எடுத்து எவ்வளவு ஆமா. நல்லா ஓடுனுச்சுன்னு யோசிச்சு பாருங்க. எங்கள்கிட்ட இருக்கிறத விட இப்ப உங்களுக்கு நான் வளர்ச்சி இருக்காது. நிறைய கட்டுக்கதைகள் நிறைய இருக்கும். இப்ப எழுத ஆரம்பிச்சிருக்கிறது எப்படி எழுத ஆரம்பிச்சிருக்கேன்னா, இப்படியும் மனிதர்கள்னு ஒரு தலைப்புல எழுதிக்கிட்டு இருக்கேன். அருமை செம்ம. அருமை. தலைப்பு அருமை. எப்படின்னா இப்படியும் மனிதர்கள்னா என்னுடைய அது கான்செப்ட் காந்தி, நேரு, பட்டேலை பத்தி எழுதுறதுக்கு லட்சம் பேர் இருக்காங்க. ஆனால் ஒரு சாமானியை பற்றி எழுதுவதற்கு வந்து யாருமே கிடையாது. நான் சந்திக்கக்கூடிய ஒரு கடைக்காரர், நான் சந்திக்கக்கூடிய ஒரு டீ மாஸ்டர், அவர்கிட்ட என்ன நல்ல குணம் இருக்கு, எது என்ன ரொம்ப வெகுவா ஈர்த்துச்சு, ஒரு சின்ன பையன், ஒண்ணும் இல்ல, ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கேன். அந்த கல்யாணத்துல நான் சின்ன பிள்ளைங்களோட நல்லா உட்காந்து ரொம்ப சிறு பிள்ளையா மாதிரி விளையாடுறதுக்கு உண்டான ஒரு ஆள் இருக்கு. 70 வயசுனா 70 வயசுக்கு உண்டான அந்த மெச்சூரிட்டியா அவனால இருக்க முடியும். 5 வயதுனா 5 வயதுக்கும் கீழே இறங்கிட முடியும். இப்படி விளையாண்டுகிட்டே இருக்கேன். அவர் என்னோட வந்து தொடர்ச்சியா விளையாண்டுட்டே இருக்காரு, சின்ன பையன். அதுக்கு நடுவுல ஏதோ ஒரு சின்ன, எனக்கும் என்னுடைய நண்பருக்கும் ஏதோ ஒரு வாக்குவாதம், சண்டையில கொஞ்சம் ஒரு மாதிரி அப்செட்டா உட்கார்ந்துருக்கேன் நான். உட்கார்ந்து இருந்தோடனே அவர் வந்து திருப்பி அந்த பையன் விளையாட முயற்சி பண்றாரு. ஒரு 7 வயசு 8 வயசு அந்த பையன் முயற்சி பண்ணி நான் அவ்வளோடே அது போட அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை சுண்டிட்டேன். சுண்டி அந்த ஏதோ ஒரு கோவத்துல, நான் சொல்றது ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி முகத்தை சொன்னோன்னே எனக்கு அந்த இன்னும் எனக்கு உடம்பு இருக்குது. அந்த பையன் வந்து அழகா என் பக்கத்துல வந்து, அங்கிள் நீங்க ஏதோ உங்களுக்கு ஏதோ மூணாவது இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நான் உங்களை வந்து அப்புறமேட்டி பாக்குறேன், சாரி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாய் சொல்லிட்டு போயிட்டான். லிட்டரலா என்னை வந்து எதையோ கலட்டி அடிச்ச மாதிரி இருந்தது. நான் அந்த கணமே அவரை பத்தி எழுதினேன். வந்து இந்த மாதிரி அது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தா கூட இப்ப ரீசெண்டா எழுதினேன். வந்து ஒரு 7 வயது பையன் வாழ்க்கைனா என்னன்னு சொல்லி அழகா எனக்கு உணர்த்திட்டு போயிட்டான். அதாவது வந்து என்னுடைய இதை வந்து என்னுடைய மூட் அப்செட் அவரால் புரிஞ்சுக்க முடியுது. 7 வயசு பையன் எப்படி இப்படி இருக்காருன்னு எனக்கும் தெரியல. நான் பார்க்கிற எத்தனையோ பிரபலங்களை விட அவர் வந்து உயர்ந்தவர்னு சொல்லி இந்த மாதிரி பாக்குற ஒரு சின்ன இன்சிடென்ட் எல்லாம் ஒன்னொன்னா எழுதிட்டு அது ஒரு 100 வரைக்கும் சேர்ந்துருக்கு. எழுதுங்க. வைரமுத்து ஐயாவும் இந்த குளத்தில் கல்லெறிந்தவர்கள்னு போட்டிருக்காங்க. அவருடைய இதெல்லாம் யாரெல்லாம் கலைக்க பார்த்தாங்க, ஒரு கல்லெறிந்த அற்புதமான ஒரு புத்தகம், இந்த குளத்தில் கல்லெறிந்தவர்கள்னு. மாதிரி நான் சந்தித்த மனிதர்களை பத்தி நீங்க எழுதுங்க. இப்படியுமா மனிதர்கள் போடலாம். இப்படியும் சில மனிதர்கள்னு ஒரு புத்தகங்கள் இருக்கு. இப்படியும் சில விடயங்கள், நேரங்கள், அது மாதிரி சில நேரங்களில் சில மனிதர்கள். இந்த தலைப்பு வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். நீங்க எடுத்த தலைப்பு அற்புதம். உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றோம், வரவேற்பும் சொல்றோம். மிக்க மகிழ்ச்சி. அடுத்த நபருக்கு நம்ம சொல்லலாம்.
நன்றி நன்றி கவிஞரே. எழுத்தாளர் அப்படின்னு வருங்க. வழக்கறிஞர், கவிஞர் அப்படின்றத தாண்டி இனி எழுத்தாளர் சதீஷ்குமார் அவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க வரணும். கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி 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 நன்றி. எழுத்தாளர் அவர்களே, நன்றி அவர்களே. வணக்கங்கம்மா. சொல்லுங்க அன்பரசி அம்மா. ஒரு புத்தகம்னா குறைந்தபட்சம் எத்தனை பக்கம் இருக்கணுமா? இந்த பக்கத்துக்கு இவ்வளவு வார்த்தைகள் அதெல்லாம் சொல்றாங்க. நீங்க வந்து எதற்கு புத்தகம் கொடுக்க போறீங்க அப்படின்றத பொறுத்து இருக்கணுமா? புத்தகம்னா எத்தனை பக்கம்? இப்போ நீங்க வந்து யூஜிசிக்காக நீங்க எழுதுறீங்க, இல்ல ஒரு அவார்டுக்காக நீங்க எழுதுறீங்க, ஒரு இதுக்காக எழுதுறீங்கன்னா அது தகுந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். 120 பக்கம் அப்படின்றது ஒரு 100ல இருந்து 120 பக்கம் இருக்கணும் அப்படின்றது ஒரு புத்தகத்துக்கான பொதுவான ஒரு விஷயம். ஆனா ஒரு 60க்கு குறையாமல் இருக்கிறது சிறப்பு. 60 பக்கங்களுக்கு குறையாமல் 70 பக்கங்கள் குறையாமல் இருக்கக்கூடியது சிறப்பு. இப்ப இந்த காலத்துல எந்த மாதிரி புத்தகங்கள் அதிகம் நம்ம மக்களுக்கும் பயன்படணும், எளிய நடையிலயும் இருக்கணும்? புக்கு படிக்கிறதே இப்ப கம்மியா போனது. அதனால எப்படி அந்த நகைச்சுவையுடன் கூடிய அந்த மாதிரி கொடுத்த கருத்துக்களை கொடுத்தா சீக்கிரம் போகுங்களா? அந்த மாதிரி புத்தகம் எழுதுல நிறைய விஷயம் இருக்குமா. ஒண்ணு நீங்க பிக்ஷனா எழுத போறீங்களா, நான் பிக்ஷனா எழுத போறீங்களான்றது ரொம்ப முக்கியம். கதை, புனைக்கதை, இது மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் ஒரு இதுல வந்துடும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து மக்களுக்கு எப்போதுமே பிடிக்கக்கூடிய விஷயங்கள் தான். கதை படிக்கிறது, நாவல் படிக்கிறது எல்லாமே. ஆனா புத்தகம் எழுதுனா இப்ப படிப்பாங்களா அப்படின்னா, ஏன் இந்த புத்தகத்தை தான் குக்கு எஃப்எம்ல வாசிச்சு கொடுக்குறாங்க. அந்த புத்தகத்தை நீங்க வந்து வண்டி ஓடுறப்ப நீங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு புத்தகத்தை படிப்பதை அப்படி கேட்கக்கூடிய உணவின் படி இப்ப நிறைய ஆடியோ புக்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. சோ உங்களுடைய புத்தகத்தை நீங்க ரிலீஸ் பண்ணும் பொழுது உங்க குரல்லையே கூட நீங்க ஆடியோ புக் ரிலீஸ் பண்ணிக்கலாம். உங்க புத்தகத்தை நீங்களே வாசித்து கூட அது ஆடியோ புக்காவும் நீங்க ரிலீஸ் பண்ணலாம். இந்த புத்தகமும் நீங்க ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்றப்ப அது உபயோகமாக இருக்கும். மக்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எழுதணும்ட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன சொல்றது, ஜனரஞ்சகமான எழுத்தாளராக நீங்க மாறிடணும்ன்றப்போ முதல்ல ஜனரஞ்சகமான புத்தகம் எதெல்லாம் போகுதுன்னு பாருங்க. ரொம்ப மலிவான புத்தகங்களும் போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? அது மாதிரிலாம் நீங்க பாருங்க. பார்த்துட்டு அதுல எது உங்களுக்கு ஒத்து வருது அப்படின்னு பார்த்துட்டு பண்ணுங்க. டாப் 10 புக்ஸ்ன்னு போடுங்களேன். 2023 அதாவது சிறந்த புத்தகங்கள் வேற. ஓகேங்களா? மக்களால் கவர்ந்த புத்தகங்கள் வேற, அதிக பிரதிகள் போட்ட புத்தகங்கள் வேற, ஃப்ரீயா கொடுப்பவங்க நிறைய பிரதிகள் போட்டிருப்பாங்க, விற்பனையான புத்தகங்கள்ன்றது வேற. இது மாதிரி நிறைய வகையில இருக்கு. உங்களுக்கு எந்த வகையில நீங்க வரணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி நீங்க போட்டு செலக்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தலைப்பெல்லாம் உங்களுக்கு தெரியும், என்ன மாதிரியான கண்டென்ட்னு தெரியும். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு உங்களுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி புத்தகத்தை நீங்க போடலாம். நம்ம கதைகளை வாய்ஸ் ரெக்கார்டா பண்றோம்னால அது ஃபர்ஸ்ட் புக்கா போட்டுறணும், அப்புறம் தான் அதை வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுவாங்களா? இப்ப படிச்சவங்க வந்து ரெஃபர் பண்றாங்கன்னா அவங்க புத்தகத்தை ரெஃபர் பண்ணலாம்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க ஏதோ ஒரு ஃப்ரெண்டுக்கு போறீங்க, ஒரு பர்த்டேக்கு வந்து ஒரு கிஃப்டா கொடுக்குறீங்க, ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பரிசு பொருள் வாங்கி கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை தேடி அலையிறது, அதை பாக்குறது, அதுக்கு பதிலா நீங்க எழுதின புத்தகத்தை அவனுக்கு கொடுக்குறீங்கன்றப்ப அது ஒரு மிகப்பெரிய கிஃப்டா இருக்கும். நீங்க எழுதுற புத்தகத்தை ஒரு கிஃப்ட் ஒரு பழக்கப்படுத்திக்கோங்க. இந்த பார்த்திபன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கல்யாணத்துக்கு வரப்போ ஒரு ஃப்ரேம் கொடுப்பாரு. அந்த ஆணுடைய துண்டும் பெண்ணோட புடவையும் முடிச்சு போட்டிருக்க மாதிரி என்று வினைபுரியாமல் இருங்கள் அப்படின்ட்டு ஒரு போட்டு ஒரு எல்லாத்துக்குமே அதான் ஒரு பரிசா கொடுப்பாரு. ஓகேங்களா? உங்கள்ட்ட புத்தகத்தை எல்லாத்துக்கும் பரிசா கொடுங்க. நான் என்னுடைய நிகழ்ச்சி நடத்துறோம் அப்படின்னா நிகழ்ச்சியில வரக்கூடியவர்களுக்கு என்னோட புத்தகத்தை நம்ம பரிசா கொடுக்குறது. ஏதாவது ஒரு புத்தகத்தை பரிசா கொடுக்கலாம். அது மாதிரி கூட நீங்க உங்க புத்தகத்தை பரிசாக கொடுக்கலாம். ஓகேங்களா? வேற கேள்விங்கம்மா? நன்றி அன்பரசி அம்மா. வேற யாராவது கேள்வி கடைகளை கொடுக்கிறீர்களா? கலந்துரையாடல் செய்றீங்களா? புத்தக வெளியிடுறதை பத்தி, புத்தகம் எழுதுறதை பத்தி. மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி, இன்னொரு மௌனம் தண்டனைக்கு அறிகுறி. கால நேரம் போயிட்டு இருக்கு, கொஞ்சம் பார்த்து. எந்த சந்தேகமும் இல்லாட்டினா நிகழ்ச்சியை நிறைவேற செய்யறதுல நிறைவு பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்க இணைஞ்சிருக்கீங்க, ஏதாவது சந்தேகம் நீங்க கேட்கலாம். புக் எழுதுறதெல்லாம் பெரிய வேலைன்னு. அனைவருக்கும் வணக்கம் அம்மா. நான் செல்லப்பாண்டி வாங்க. செல்லப்பாண்டி அம்மா, ஒரே ஒரு நிமிடங்கம்மா. புத்தகம் எழுதுறது பெரிய வேலைன்ட்டு அன்பரசி ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் என்னன்னு கேட்டுட்டு உங்கள்ட்ட வந்துடுறோம்மா. அமைதியா இருக்கிறாங்கம்மா, நீங்க சொல்றது மட்டும் கேட்டுக்கலாம். ஏன்னா இப்ப படிக்கிறதும் கம்மி ஆயிடுச்சு. அத நம்ம எழுதி அது கரெக்ஷன் பார்த்து இத்தனை பக்கம் வரணும் அத்தனை பக்கம் வரணும்னு போட்டு அதுக்கப்புறம் பண்ணி அதனால பார்த்தா நிறைய ஸ்விக்கி வந்துருச்சு, ஜொமேட்டோ வந்துருச்சு. வீட்டுல சமைக்காம இருக்குமா?
சமைக்கிறோம் இல்லைங்களா? சமைக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதே மாதிரிதான் எத்தனையோ பேர் படிக்கிறது யார் படிக்கிறது நிப்பாட்டினாங்க இன்னைக்கு? இப்ப சென்னையில தான் நீங்க இருக்கீங்க, போய் பாருங்க லைப்ரரி அந்த சென்னை எத்தனை கோடிக்கு புத்தகம் விற்பனை ஆகியிருக்கிறது. படிக்காமலே அவ்வளவு கோடிக்கு விற்பனை ஆகும். யோசிச்சு பாருங்க. வருஷம் வருஷம் உயர்ந்துட்டு தான் போகுதே தவிர குறைந்து கொண்டு போகவில்லை. அதனால புத்தகம் வந்து படிப்பதும் சரி, எழுதுவதும் சரி இப்பொழுது அதிகமாகி கொண்டு இருக்குன்னு தான் சும்மா சொல்லுங்க. சரி, நன்றிங்கம்மா. செல்லப்பாண்டியம்மா. செல்லப்பாண்டியம்மா சொல்லுங்க. அம்மா அனைவருக்கும் வணக்கம் அம்மா. வணக்கம் வணக்கம். எனக்கு புத்தகம் வெளியிடுவதில் உள்ள தடங்களே அந்த பொருளாதாரம் தானம்மா. ஒவ்வொருத்தரும் கேட்ட கேள்வியிலிருந்து எனக்கான பதில் கிடைச்சிருச்சுங்கம்மா. நீங்க சொன்னீங்க இல்லைங்கம்மா, அந்த பதிப்பகத்தாரு நம்மளோட வாங்கிட்டு அவங்க பதிப்பிச்சு வெளியிட்டுட்டு நமக்கு சில காப்பிகள் கொடுப்பாங்க அப்படின்றது, அந்த பதில் எனக்கானதா இருந்ததுங்கம்மா. குறைந்தபட்சம் எவ்வளவு செலவாகும் அப்படின்ற ஒரு இதையும் கேட்கணுமாம்மா எனக்கு. குறைஞ்சபட்சம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 50 புத்தகம் நீங்க போடுறீங்கன்னு வச்சுக்கோங்கம்மா. குறைஞ்சபட்சம் வந்து 8000 இருந்து பண்ணி கொடுக்கறதுக்கு ஆளுங்க இருப்பாங்கம்மா. 50 புத்தகமாம்மா? ஆமா, 50 புத்தகத்துக்கும் ஆளுங்க இருப்பாங்க. 8000 இருந்து ஆரம்பிப்பாங்க. சரிங்கம்மா சரிங்க. இது வந்து முழுமையுமே உங்களுக்கே இருக்கும். எத்தனை பக்கங்கம்மா இருக்கும்? 100 பக்கங்கள். சரிங்க. ஆளுங்க இருக்காங்கன்னு சொல்ல வரேன். 100 பக்கங்கள் நீங்க போடுறீங்க அப்படின்னா ஒரு 50 புத்தகம் நீங்க போடுறீங்கன்னா 8000 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க. அவங்க வந்து செஞ்சு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. முதல் புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா நான் வெளியிட்டுக்கல, வெளியில தான் வெளியிட்டோம். ஆனா வெளியிட்டோம்னு சொல்ற பேர இன்னும் அவங்க வெளியிடவே இல்ல. கோயம்புத்தூர்ல ஈரோட்ல இருக்கக்கூடிய ஒரு பப்ளிகேஷன் அவங்களுடைய 100வது ஆண்டு விழால ஒரு புத்தகம் வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் கொடுத்திருந்தாங்க. அதனால நான் வந்து அந்த விளம்பரத்தை நான் இன்ஸ்பயர் ஆகிதான் நான் வந்து சரி புத்தகம் எழுதுவோமே அப்படின்ட்டு அவர்களுக்கு நான் ஆல்ரெடி வைத்திருந்த புத்தகத்தை அவங்களுக்கு அனுப்பினேன். ஆனா அவங்க வெளியிடவே இல்லை. நான் தள்ளி போட்டுட்டே இருந்தாங்க. ஏன்னா 100 பேர் வர வரைக்கும் இது பண்றோம்னு தள்ளி போட்டுட்டே இருந்தாங்க. நான் பார்த்தேன் நம்ம மூலமா புத்தகத்தை ஒரு 16 புத்தகத்தை வெளியிட்டுட்டேன். அதனால அவங்கள்ட்ட சொல்லிட்டேன், நீங்க வெளியிடுற மாதிரி தெரியல, நீங்க உங்க பதிப்பகம் போட்டே கொடுங்க, என்னோட நான் வெளியிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சென்னெக்ஸஸ்ல வெளியிட்டாச்சு கடைசியா. முதல் புத்தகமே. ஆனா பதிப்பகம் மட்டும் அவங்கள்ட்ட பதிப்பகம் பேர் இருக்கும். ஆனா வெளியிட்டது நம்ம. இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. 100 வருடம் இருக்கக்கூடியவர்கள்லாம் இருப்பாங்க. இப்ப ஆரம்பிச்சவங்களும் இருப்பாங்க. இவங்கள்ட்டையும் சிறப்பு இருக்கலாம், அவங்கள்ட்டையும் சிறப்பு இருக்கலாம், இவங்கள்ட்டையும் தவறு இருக்கலாம், அவங்கள்ட்டையும் இருக்கலாம். நிறை குறை எல்லா இடத்துலயுமே இருக்கு. நீங்க சீர்தூக்கி பார்த்து அதை எடுத்துக்கலாம். புத்தகங்கள் பொதுவாக வந்து அதிகமாக விலை வந்து குறையும். நீங்க 200 300 அப்படி எல்லாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து விலை வந்து கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வரும். அது வந்து நீங்க முதல்ல எப்படி டிடிபி பண்றது, அதை போல ஒவ்வொரு பதிப்பகம் ஒவ்வொரு மாதிரி விதமா சொல்றாங்க. உங்களுக்கு வந்து பார்த்து அதையெல்லாம் பார்த்து அட்டைப்படம் எப்படி வரணும், அந்த புத்தகம் எப்படி இருக்கணும், அதனுடைய தன்மை, அந்த ஒவ்வொரு தாளினுடைய தன்மை எப்படி இருக்கணும், எல்லாமே வந்து நம்ம பார்த்து தேர்ந்தெடுத்து கொடுத்து சொல்லும் போது அது ஒரு மாதிரி வரும். அவங்க கிட்ட வந்து நீங்க கொடுத்துட்டு என்னால இந்த அளவுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது அப்படியும் போடக்கூடியவங்க இருக்காங்க, அதை போலயும் இருக்காங்க. உங்களுக்கு வந்து அந்த தரம் உயர அதனுடைய இதுவும் வந்து உயருது. அதை போல நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பதிப்பகங்கள் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்க கேட்டீங்கன்னா கூட பார்க்கலாம். மேடம் வணக்கம் மேடம். நான் தஞ்சாவூர்ல வந்து உயர்கல்வித்துறையில குரூப் 1 ஆபீசரா இருக்கேன் மேடம், ராஜாராமன் சொல்லி. உங்களுடைய இது வந்து நான் ஏதோ வாட்ஸ்அப் குரூப்ல பார்த்துட்டு தான் நான் வந்தேன். எனக்கு வந்து புத்தகம் எழுதணுன்றது ஒரு கனவு. நாங்க ஐஏஎஸ் இன்டர்வியூ எல்லாம் போனோம், ஐஏஎஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணோம், அப்புறம் டிஎன்பிஎஸ்சி எழுதி ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், செக்ரட்டரியேட்ல அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் எல்லாம் வேலை பார்த்து, அப்புறம் டிஎன்பிஎஸ்சில குரூப் 1 எழுதி இப்போ இது டெப்டி கலெக்டர் கேடர்லாம் உயர்கல்வித்துறையில வேலை பார்த்துட்டு இருக்கேன் மேடம். இந்த வருஷம் என்னுடைய பக்கெட் லிஸ்ட்ல நான் எழுதி வச்சது என்னுடைய முதல்ல புத்தகம் எழுதணும் இந்த வருஷம் அப்படின்றதான் எழுதி வச்சேன். அதற்கான துவக்க புள்ளியா இந்த நிகழ்ச்சி அமைஞ்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ஃபர்ஸ்ட் உள்ள வந்தேன், உங்களுடைய போஸ்ட் பார்த்து தான் வந்தேன். ரொம்ப அற்புதமா இருந்தது. ஒரு தெளிந்த நீரோடை போல. ஏன் புத்தகம் எழுதணும், புத்தகம் எப்படிலாம் எழுதலாம்னு ஒரு நிறைய இன்புட்ஸ் கொடுத்தீங்க. ஈவன் பஸ்ல போறப்ப கூட, பேருந்தில் ஒரு பயணம், அது கூட ரொம்ப கேட்சியா இருந்தது. எனக்கு வந்து மேடம் என்னுடைய வாழ்க்கையில நான் சாதாரண அரசு பள்ளியில படிச்சு, எங்க அம்மா 5th ஸ்டாண்டர்டு, எங்க அப்பா 8th ஸ்டாண்டர்டு, அந்த செக்கு வியாபாரம்னு சொல்லுவாங்க, சைக்கிள்ல என்ன எடுத்துட்டு போய் வித்து, அப்பெல்லாம் எங்க அப்பா என்ன படிக்க வச்சு நான் இன்னைக்கு ஒரு குரூப் 1 ஆபீசரா 1 லட்சம் வரைக்கும் சம்பளம் வாங்குறேன் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்திய நபர்கள் இன்னும் எனக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இல்லை, ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் இல்லை. இதெல்லாம் எங்க அப்பா வந்து என்ன எம்ஜிஆர் படம் பார்க்க வச்சு, சின்ன வயசுல இருந்து ஒரு எம்ஜிஆர் படம் பார்த்தா 5 ரூபாய் பணம் கொடுப்பாரு. இந்த மாதிரி என்னோட லைஃப்ல நடந்த சில விஷயங்கள்லாம் தொகுத்து புத்தகமா போடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் யோசிச்சு. ஆனா அது எப்படி
ஒரு கோர்வையா கொண்டு வர்றது. இப்ப நம்மள்ட்ட ஒரு நல்ல ஒரு பப்ளிக் ஸ்பீக்கர் மேடம். நல்லா நிறைய பட்டிமன்றங்கள் பேசியிருக்கேன், நிறைய சுய முன்னேற்ற விஷயங்கள் பேசியிருக்கேன். ஈவன் கலைமாமணி அவார்ட் சிஎம் ப்ரோக்ராம்ல கூட தொகுத்து வழங்கியிருக்கேன். தூர்தர்ஷன்ல நியூஸ் ரீடரா இருந்திருக்கேன், புதுகை தொலைக்காட்சியில வந்து நியூஸ் ரீடரா இருந்திருக்கேன். ஆனா ஒரு எழுத்தாளரா வந்து அந்த பேனால வந்து நான் நிறைய ஆர்டிக்கல்லாம் கூட எழுதியிருக்கேன். ஆனந்த விடங்கள்லாம் பிரைஸ் வாங்கியிருக்கேன். டீச்சர் ட்ரைனிங் தான் நான் படிச்சது. டீச்சர் ட்ரைனிங்ல அப்பயே வந்து குமுதம் ரிப்போர்ட்டர்ல வந்து டூர் போறதுக்கு காசு இல்லை. அதுக்காக ஒரு கட்டுரை எழுதி 500 பிரைஸ் வாங்கிட்டு அதை வாங்கிட்டு டூருக்கு போனேன். சோ அப்பயே எனக்கு தெரிஞ்சது நம்மள்ட்ட ஏதோ ஒரு எழுத்து ஸ்கில் வந்து நம்மள்ட்ட இருக்கு அப்படின்ற. ஏன்னா அது கட்டாயம் எழுதியே ஆகணும், பணம் இல்லை, டூர் போகணும். இது ஒரே ஒரு ஆர்டிக்கல் எழுதி வச்சு 500 ரூபாய் கிடைச்சது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப இது எப்படி வந்து இந்த தாட் ப்ராசஸ் வந்து ஒரு சின்க்ரைஸ் பண்ணி நான் எழுத வேண்டிய துறையை தேர்ந்தெடுத்துட்டேன், சுய முன்னேற்ற துறை. அதுல ஒரு புத்தகம் எழுதணும். அதுல வந்து என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், என்னை பாதித்த நிகழ்வுகள், பிளஸ் வந்து எதிர்கால தலைமுறை வந்து எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி மேனேஜ் பண்ணலாம், எங்கெல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்கன்ற மாதிரி சில கைடன்ஸ். ஸோ இந்த மாதிரி யோசிச்சிருக்க மேடம். இதுக்கு வந்து உங்களுடைய கைடன்ஸ் தேவைப்படுது மேடம். எனக்கு வந்து இப்ப நிறைய பேர் பொருளாதாரம் ஒரு இதா சொன்னாங்க. எனக்கு பொருளாதாரம் சிக்கல் கிடையாது, பொருளாதாரம் எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனா என்னுடைய கருத்துக்களை ரொம்ப அற்புதமான முறையில ஒரு பக்காவான ஒரு புத்தகமா அதை வெளியிடணும். நிச்சயமாக சார், அற்புதமாக வெளியிட்டுடலாம். நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லும் பொழுதே இப்பொழுதைக்கு அன்பரசியமா கேட்டதுதான், பேரண்டிங் அப்படின்றது அந்த துறை வந்து ஒரு மிகப்பெரிய பயங்கரமான துறையா இருக்கு. எழுத்து துறையிலையும் பேச்சு துறையிலையும் பயங்கரமா போயிட்டு இருக்கு இந்த பேரண்டிங் அப்படின்றது. நீங்க சொன்னது அப்படிதான் இருந்தது. உங்க அப்பா வந்து எப்படி உங்களை இந்த மாதிரி என்ன மாதிரி படம் பார்க்கணும்னு சொல்றது, எப்படி உங்களை வளர்த்தாரு அப்படின்லாம் நீங்க சொன்னீங்க இல்லைங்களா? இதை வைத்தே வந்து நீங்க பேரண்டிங்கான புத்தகமே நீங்க போடலாம். பிளஸ் நீங்க நிறைய பப்ளிக் ஸ்பீக்கரா இருந்திருக்கீங்க, அதை வச்சு பேசும் கலைன்னு ஒரு புத்தகம் எழுதலாம். சுய முன்னேற்ற குறித்து நீங்க டைம் மேனேஜ்மெண்ட் நீங்களே எடுத்து சொன்னீங்க. இது மாதிரியான புத்தகங்கள் நிறைய போடலாம். நீங்க சொன்னதை வச்சே வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 கண்டென்ட்ல ஒரு புத்தகத்தை ரெடி பண்ணிடலாம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. எனக்கு அந்த கைடன்ஸ் மட்டும் வேணும் மேடம். குரூப் 1க்கு அவர் எப்படி வந்து தயார் பண்ணாரு, எப்படி எல்லாம் அவர் வந்து தயாரானாரு, எதையெல்லாம் படிச்சாரு, எந்த அளவுக்கு அது வந்து அந்த கனவுகளோட இருக்கவங்களுக்கு அது அவங்களுடைய அனுபவத்தை, ஏன்னா இது எல்லாரும் அதை எழுத முடியாது, உங்களுடைய அனுபவத்தை வந்து நீங்க அதை சொல்லி கொடுத்து அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலா இருக்கலாம். சூப்பர். நான் ஒரு 7-8 எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்கேன் மேடம். ஐஏஎஸ் இன்டர்வியூல இருந்து கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ். ஒண்ணும் இல்ல, நீங்க புத்தகமா போடுறீங்க, கேள்வி பதில்ல ஒரு புத்தகமா போடுங்க, அதுவே விற்பனை ஆகும். சூப்பர் மேடம். வினா விடைகள் நீங்க போட்டாலே அதுவே விற்பனை ஆகும். மக்கள் வந்து அந்த நெட் எக்ஸாம், செட் எக்ஸாம், டிஎன்பி எக்ஸாம், அது அந்த புத்தகம் பார்த்தாலே வாங்கி வச்சிருவாங்க. அப்ளை பண்றாங்களோ இல்லையோ அது அடுத்த விஷயம், ஆனா வாங்கி வச்சுக்கிடுவாங்க அவங்க. இது மாதிரி எழுதக்கூடியவங்களுக்கு அதெல்லாம் வாய்ப்பா இருக்கும். வணக்கங்கம்மா. அவரு சொல்றத கருத்துக்களை எல்லாம் ஒருத்தர் எழுதுனா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி கேக்குற மாதிரி இருக்கு எனக்கு. அப்படியா? அவரே எழுத அப்படிங்களா? இங்க வந்தாச்சு இல்ல, கண்டிப்பா எழுத ஆரம்பிச்சிருவார். இங்க வந்தாச்சு இல்ல, இதுல வந்து கருத்துக்கள் சொல்லி இதை எழுதுங்க அப்படின்னு சொன்னாலும் எழுதி தருவதற்கு ஆட்கள் இருக்காங்க. இல்ல என்னுடைய கருத்தை நானே எழுதிக்கிறேன், எனக்கு எப்படி எழுதணும்ன்ற பயிற்சி கொடுத்தீங்கன்னா நான் எழுதுவேன் அப்படின்னாலும் அதற்கும் இங்க வாய்ப்புகள் இருக்கு. என்ன மாதிரி உங்களுக்கு தயக்கமோ அதை எப்படி போக்கணுமோ அது மாதிரி கண்டிப்பா பேசலாம். ஒரு 1-to-1 செஷனா கூட நம்ம வந்து கொண்டு போகலாம். சூப்பர் மேடம். அதான் எனக்கு அந்த பயிற்சி பிளஸ் அந்த புத்தக வடிவாவே எனக்கு முழுசா ஃபுல் கைடன்ஸோட என்னுடைய தாட் ப்ராசஸ் எழுத்துல கொண்டு வந்து அதை அழகான புத்தக வடிவில கொண்டு வந்து முழு பொறுப்பை ஏத்துக்கிட்டா எனக்கு நல்லா இருக்கும். மகிழ்ச்சி. நம்ம இதுல ஒருத்தர் இருக்காங்க, அவர் வந்து எப்பொழுதுமே ஒரு புத்தகம் எப்படி எழுதுவாரு அப்படின்னா உட்காந்து எழுதுறதெல்லாம் அவருக்கு வந்து வராது. அவர் வந்து செல்போனை வச்சுக்குவாரு, அப்படியே சொல்லி சொல்லி ரெக்கார்ட் பண்ணிக்குவாரு, அதை அப்படியே அனுப்பி விட்டுருவாங்க. அதை வந்து கேட்கிறவங்க ப்ராப்பரா அதை உள்வாங்கி டைப் பண்ணி ஒரு கண்டென்ட் ஆக்கி அவங்களுக்கு அனுப்புவாங்க. அதுல ஒரு கரெக்ஷன்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. சோ இப்படி வந்து இருக்கிறவங்களும் இருக்காங்க. சில பேருக்கு வந்து எழுத்து இது வராது இல்லைங்களா, பேசுவாங்க, அவங்க நிறைய அனுபவங்கள் அவங்க கிட்ட இருக்கும், நிறைய புக்கு போடணும்னு ஆசை இருக்கும், அவங்க அனுபவங்களை சொல்லணும்னு ஆசைப்படுவாங்க. இது மாதிரி ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிடுவாங்க அவங்க. சோ அது மாதிரி உங்களுடைய விஷயம் இருந்ததுன்னா நீங்க அது மாதிரி நீங்க சொல்லலாம். ஐயா அந்த மாதிரி எழுதணும். என்னங்கம்மா? ஐயா அந்த மாதிரி முயற்சி பண்றதும் நல்லாதான் இருக்கு. ஏன்னா அவர் ஒளிநடையிலயோ அந்த டைப்பிங்லயோ அனுப்பிச்சுட்டா ப்ரூஃப் பாக்குறதுக்கு அவர் கொஞ்சம் டைம் கிடைக்கும், அதை கரெக்ஷன் பண்ணிடுவாரு, அது சீக்கிரமா அந்த புக்கு எழுதுற வேலையும் முடியும். கண்டிப்பா ஒரு பேச்சாளரால எழுதவும் முடியும் அப்படின்றது நான் இப்ப என்னோட அனுபவத்தின் மூலமா உணர்ந்து கொண்ட விஷயம். அதனால இப்ப சொன்னாங்கன்னா அவங்க எழுதணும்னு ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் கூட அவருக்கு என்ன மாதிரியான விஷயங்களோ அது அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றி மேடம். நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிருக்கேன் மேடம், எனக்கு கொஞ்சம் கைடன்ஸ் பண்ணுங்க. நிச்சயமா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள்.
தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. இறுதியாக தேன்மொழி மேடம், நீங்க கொஞ்சம் நன்றி உரை சொல்லுங்க. ஆமா, ஏதாவது கேள்விகள் இல்லாட்டா நிகழ்ச்சி முடிச்சிடலாம். இருக்கா? மணியாகுதம்மா. கேள்வி இருக்கா யாருக்காவது? கேள்விகள் இருந்தாலும் அடுத்த நிகழ்ச்சியில பாத்துக்கலாம். மணியாகுது. நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. குரூப்ல மெசேஜ் நேரம் பண்ணிட்டாங்கன்னா கருதி okay. நேரம் கருதி தென்மொழி அம்மா நீங்க நன்றி உரை சொல்லுங்க. நன்றி அம்மா. நம்முடைய சென் நெக்சஸ் கலை மற்றும் கலாச்சார மன்றத்தின் சார்பாக நடந்த இன்றைய அந்த எல்லாரும் எழுத வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டக்கூடிய வகையில் நமக்கு புக் ரைட் நவ் ஹப் அந்த ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக எழுதுவதனுடைய பயன் என்ன, அது ஏன் எழுதணும், எப்படி எழுதலாம், அதை வந்து நம்ம எப்படி வந்து அந்த நம்மளுடைய எழுத்துக்களை நம்ம கையில வந்து ஒரு பிறந்த குழந்தை போல ஒரு புத்தகத்தின் மூலமாக மட்டும்தான் அதை உணர முடியும். அதை என்னதான் எழுதி எழுதி ஃபைல்ல போட்டு இதுல போட்டு பிடிஎஃப்ல போட்டு எங்க போட்டு வச்சாலும் நமக்கு நிறைவு வந்து வராது. அதை நம்ம எடுக்கணும் அப்படின்னா ஒரு குழந்தை போல கையில் ஏந்தக்கூடிய அந்த மகிழ்ச்சி என்பது வேற எதுலயும் நமக்கு கிடைக்காது. அப்படியான ஒரு நிகழ்விற்கு எல்லாருக்குமே இப்போ மனசுல ஒரு வந்திருக்கும் எண்ணம், ஏன் நம்ம எழுதலாமா, எழுதுவோமே, எழுத முடியாத நம்மளால அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வந்திருக்கும். வேணா ஒரு விஷயம் வச்சுக்கலாம், அடுத்த வாரத்துக்குள்ள ஏதாவது ஒரு உங்கள் மனசில் தோன்றக்கூடிய ஒரு கருவை வைத்து நீங்க ஏதாவது கட்டுரையோ கதையோ ஏதோ ஒண்ணு எழுதி பாருங்களேன், கவிதையோ ஏதாவது எழுதி பார்த்து அடுத்த வாரம் சொல்லுங்களேன், நான் இந்த வாரம் இதை எழுதுனேன், இதை முயற்சி. அப்ப உங்களுக்கு தெரியும் உங்களுடைய நிறை என்ன குறை என்ன, எப்படி எழுத வருது, இது சரியா பண்ணலாமா முடியுமா, உங்களுக்கே அந்த ஒரு நம்பிக்கை வந்து வந்துரும். அதை செய்ய முடியுமா முடியாதா. நம்ம சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்கள் ஆழ்மனதில் நீங்க உங்களை நம்பினா மட்டும்தான் அதை வந்து உங்களை மேல கொண்டு வரும். அதனால நீங்க இந்த ஒரு வாரத்துக்குள்ள ஒண்ணும் கிடையாது, எது வேணா எழுதலாம், எத்தனை சிறுகதைகள் எழுதுங்க, எத்தனை கட்டுரைகள் எழுதுங்க, நம்ம அகவல் வேற இருக்கு. உங்களுக்கு வந்து உங்களுடைய படைப்புகளை எல்லாம் உலகளவு எடுத்து சொல்வதற்கு நம்ம அகவலும் இருக்கு. அதெல்லாம் முயற்சி செஞ்சு பாருங்க. அப்போ உங்களுக்கு வந்து வந்துரும், ஒரு ஐடியா வந்துரும், ஓ செய்யலாமே, அடுத்தபடிக்கு நம்ம போவோம், கேட்போம் அப்படின்ற ஒரு உணர்வு வரும். உடனே சூட்டோட சூட்டா முடிஞ்சா இன்னைக்கே கூட இரவே கூட உட்கார்ந்து ஏதோ ஒரு பக்கம் எழுதி பாருங்க. திருப்பி கொஞ்சம் ஆற போட்டோம்னா அப்புறம் சரி பார்க்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், என்ன இப்ப அவசரம், நம்ம புக்கு போட்டு என்ன பெரிய ஆள் ஆக போறோம் அப்படின்றபடி என்ன ஆயிடப்போ ஒரு உள்ளுக்குள்ள நமக்குள்ள ஒண்ணு நம்ம பிடிச்சு இருக்கிறதுக்கும் ஒரு ஆள் இருக்கு உள்ள, அப்படியான ஒரு எண்ணங்களும் இருக்கும். அதனால முடிஞ்ச வரையில் இன்னைக்கு எல்லாருமே ஒரு பக்கம் எழுதிட்டு நாளைக்கு காலைல எழுதியாச்சான்னு கூட நம்ம கூடல போட்டுருங்க, இதை எழுதிருக்கு இதை எழுதின்னு கூட போட்டுருங்க. அதுக்கப்புறம் அடுத்த வாரத்துக்குள்ள என்ன எழுத முடியுமோ அதை செய்யலாம்னு நான் நினைக்கிறேன். இந்த இந்த இது கேள்வி கேட்ட நம்முடைய உறுப்பினர்களுக்கு வந்து வெகு அழகாக தெளிவாக நம்முடைய கவிசன் அவர்களும் சொன்னார்கள், நம்முடைய சத்யா அவர்களாகட்டும், வளர்மதி அசன் ஆகட்டும், மற்றும் இங்க நிறைந்திருந்த அனைவருடைய அந்த பார்வை, அவர்களுக்கு உள்ள இருந்த ஐயம், இது எல்லாமே புரிந்து கொள்ள முடிந்தது. இந்த ஓரளவுக்கு உங்க மனதில் இருந்த ஐயங்கள் எல்லாம் ஒரு 50% குறைஞ்சிருக்கும்னு நாங்க நம்புறோம். அதை போன்ற ஒரு அருமையான இன்று நாங்க எதிர்பார்க்கின்ற ஒரு அருமையான எழுத்தாளராக எல்லாரும் வர வேண்டும் என்ற ஆவலோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வழங்கியவர்களுக்கும் நன்றி, நெறியாளிகை செய்த சத்யா அவர்களுக்கும் நன்றி, அனைவருக்கும் நன்றி, மிக்க மகிழ்ச்சி. நன்றி அம்மா, நன்றி அம்மா.